நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 16th நேத்து இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 days கண்டினியூஸா லீவ் இருந்திருக்கு. எல்லாம் கிளம்பி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஊருக்கு. கரெக்டா? So those are staying, come join the class. Yes, we'll wait for minutes. Okay. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு போனீங்களா? எங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனால் ஃபிளாக் ஹாய்ஸ்டிங்லாம் இருக்கும். பட் இன் ஆர் இன்ஸ்டியூஷன் we don't have that, but generally schools do that. ஸோ அந்த மாதிரி நீங்களும் போயிருப்பீங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேலாம் முடிஞ்சு பயங்கர பேட்ரியாட்டிக்காக ஃபீல் ஆகும். அன்னைக்கு ஒரு நாள் வந்து நமக்கு போலீஸ் ஆகணும், ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும், நேவி போகணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். கரெக்டா? எஸ். பட் மெனி பீப்புள் அதை வந்து என்ன பண்ணுவோம், ஒரு அட்வான்டேஜ் எடுத்து ஓகே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் லீவு, ஊரை விட்டு ஓடிலாம் சொல்லி ஓடிருப்பாங்க நிறைய பேர். ஓகே பரவாயில்லடா. பட் சாட்டர்டே நீங்கள் லீவுன்னு எனக்கு தெரியும். ஸோ உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்கு, இந்த நோட்டிஃபிகேஷன் உங்ககிட்ட வருதுன்னா இந்த ஓப்பன் பண்ணி பாருங்க. ஒரு முக்கியமான சாப்டர். அந்த சாப்டர் இன்னைக்கு நம்ம ஈஸியா ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட், ஒரு மேஜர் பார்ட் நம்ம இன்னைக்கு கவர் பண்ணிடலாம். சரியா? ஓகே. ஸோ வெயிட் ஃபார் சம் 5-4 minutes and then we'll begin the class. அண்ட் அதுக்கு முன்னாடி யூ ஆல்சோ ஆல்வேஸ் ரிமெம்பர், நம்ம வந்து இப்போ டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ண நீங்கள் கையோட அப்படியே படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஈஸியாக முடிச்சிடலாம். லாஸ்ட் மினிட் ஹாஸ்ல நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன ஐயோ திருப்பி படிக்கணும்னு உட்காரணும். ஸோ டவுட்ஸ் இருக்கும்போது அப்போவே கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. ஸோ தட் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை ஆயிடும். சரியா? வணக்கம் வணக்கம் ஃப்ளையிங் பேர்ட், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன சார் சாட்டர்டே அன்னைக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? டே நேற்று லீவ் இருந்துச்சு உங்களுக்கு, நாளைக்கு லீவ் தான், இன்னைக்கு கிளாஸ். ஓகே, ஜஸ்ட் ஒரு 1 hour to 1.5 அவ்வளோதான். ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் குயிக் ரிவிஷன் அவ்வளோ நீங்கள் படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? ஸோ ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி இந்த கிளாஸ் நம்ம கொண்டு போயிடலாம். ஓகே, ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள், எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா ஒரு முக்கியமான டாபிக், நாம் வளரும் போது நம் கூட இருக்கும் அனைவரும் வளர வேண்டும். அப்படி ஒரு பழமொழி இருக்கலாம், அந்த மாதிரி தான். ஓகே, சூப்பர். ஓகேடா. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இன்னைக்கு இந்த குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரியான பேசிக் ரிச்சுவல்ஸ் பண்ணிடலாம். எஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்கும். பிகாஸ் ஜென்சிங்கிறது இப்போ ஃபுல்லாமே சோஷியல் மீடியா தான். கரெக்டாக? அதுவும் இன்ஸ்டாகிராம்லாம் பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னே Xylem வந்து ஸ்டேட் போர்டு பசங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டேட் தமிழ்னு ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கடா. சரியா? ஸோ அந்த சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டேட் போர்டு பசங்களுக்காக. ஸோ அதில் வந்து என்ன ஒரு 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 அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் டீச்சர்ஸ் என்ன பண்ணுறோம், கொலாபரேட் பண்ணுறோம். ஓகே, ஃபார் மையாக்கும் பார்த்தீங்கன்னா ஷைன் அண்ட் சைன் நாங்கள் கொலாபரேட் பண்ணி நிறைய சயின்ஸ் பேஸ்ட் கண்டென்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே பாருங்கள். அதை தவிர வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் எழுதுகிற ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து லைவ்ல பார்த்து புரிஞ்சாலுமே ரிவிஷன் அப்போ நீங்கள் ஃபுல்லாக அந்த 2x ஸ்பீட் வந்து பார்த்துருக்க முடியாது. ஸோ நோட்ஸ் வேணும்ல. ஸோ அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் ஜாயின் பண்ணிங்கன்னா நோட்ஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடலாம். அதை தவிர ஃபேஸ்புக், டெலகிராமில் இருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி யூடியூப்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. அண்ட் பெல் பட்டன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் மறந்தாலும் இது வந்து ஞாபகப்படுத்தி விட்டுரும். கரெக்டாக? இப்போ நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, லீவ்னு சொல்லி உட்காந்துருப்பீங்க, திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வரும், ஷைன்ஸோட கிளாஸ் இருக்கு இன்னைக்கு, குரோமோசோல் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ உங்களுக்கு என்ன தோணும், சரி ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகே, அந்த மாதிரி தோணலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபைன். எஸ், அண்ட் வி ஹேவ் அவர் பீப்புள் ஹியர். ஸோ தே ஹவ் ஸ்கோர்ட் ரியலி குட், தட்ஸ் வை தே ஆர் ஹியர். ஸோ இதே மாதிரி நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இது வந்து எதுக்கு திரும்ப டெய்லி காட்டிகிட்டே இருக்கும், அந்த மோட்டிவேஷன் நமக்கு. இவ்வளோ போய் படிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்காங்க, சும்மா உட்காந்து வேலைக்காங்கிறது நல்லாவே தெரியும் நமக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், we are showing it again and again. ஸோ இந்த மாதிரி டாப்பர்ஸ் லிஸ்ட்டு நம்மளும் வரணும். கரெக்டா? எஸ், குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங். எஸ், சூப்பர். ஸோ நம்ம வந்து குயிக்காக இந்த டாபிக்குள்ள போயிடலாம். குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன? What do you mean by chromosomal basis of inheritance? இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த லெசனோட டாபிக்ல என்ன கன்வே பண்ண வராங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அது நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதுதான் நம்ம படிக்கிறோங்கிறது ரீகலெக்ட் ஆகும். இல்ல என்னடா டாபிக்கே புரியலன்னா, அந்த லெசனோட டாபிக்கே புரியலன்னா அந்த கண்டென்ட் எதுவுமே புரியாது. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் வந்து டீகோட் பண்ண போறோம். We are going to easily decode this chromosomal basis of inheritance. அப்படி என்றால் என்ன? ஒரு வார்த்தை நம்ம ஈஸியாக டீகோட் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம்.
குரோமோசோம்னு ஒரு வார்த்தை இருக்கு, பேசிஸ் ஒரு வார்த்தை இருக்கு, ஆஃப் இருக்கு, இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. சார் தனித்தனியா பண்ண முடியாது, நம்ம என்ன பண்ணணும், சில வேர்ட்ஸை கிளப் பண்ணி தான் சொல்ல முடியும். தட் இஸ் ஹவ் இங்கிலீஷ் ஒர்க்ஸ், ரைட்? ஸோ இங்க பாருங்க, நான் என்ன பண்ண போறேன், இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு, நமக்கு தெரியும்ல. நமக்கு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட நமக்கு டிராவல் ஆகுது, நம்ம கிட்ட இருந்து இட் கோஸ் டு another ஜெனரேஷன். மாதிரி ஜெனரேஷனா டிராவல் ஆயிட்டு வருது ஆர் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு வருது, என்ன சொல்லுவோம், அதை வந்து இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ்க்கு நம்ம அடிப்படை என்ன தெரிஞ்சு வச்சிருப்போம், நமக்கு என்ன தெரியும் சார், டிஎன்ஏ வந்து ஜெனடிக் மெட்டீரியல், ஜீன்ஸ் இருக்கு, டிஎன்ஏ இருக்கு, அது எல்லாமே ஜெனடிக் மெட்டீரியல், அது எல்லாமே தான் நமக்கு என்ன பண்ணுது, இன்ஹெரிட்டன்ஸை கொண்டு வருது, கரெக்டா? ஆனா இந்த சாப்டர்ல நீ இந்த டிஎன்ஏ ஜீன் எல்லாம் தவிர குரோமோசோம் வந்து இன்ஹெரிட் பண்றதுக்கு ஒரு அடிப்படை மெட்டீரியலா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற கான்செப்டுக்கு குரோமோசோம்ங்கிற ஒரு பகுதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேசிஸா இருக்குங்கிறத ஈஸியா சொல்றாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இஸ் தட் கிளியர்? குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். வணக்கம் தமிழ், வணக்கம், குட் நேம். ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்டிங் பேர் புரிஞ்சுக்கிட்டீங்களா? குரோமோசோமல் பேஸ் ஆஃப், அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா குரோமோசோம்க்கு என்ன ரோல் இருக்கு, ஆர் குரோமோசோம் தான் இன்ஹெரிட் பண்ணுதா அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம இந்த செஷன்ல டீடைல்டா பார்க்க போறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பயாலஜி படிக்கிற எல்லாத்துக்குமே பிரைமரியா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். ஸோ ஆல் தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஸோ பார்த்துருவோமா? ஓகே, வந்தவங்கலாம் ஃபர்ஸ்ட் எனக்காக ஒன்று பண்ணுங்க, மேக் ஷுர் ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க. அந்த அட்டெண்டன்ஸை தெரியும் யார் வந்திருக்கு. ஃபார் ஐ ஹவ் சீன் ஃப்ளைங் பேர்ட், நவ் தமிழ் ஐ ஹவ் சீன், ஸோ ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள் ஹியர். அதே மாதிரி வந்தவங்க ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க. அண்ட் செகண்ட் திங், ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. ஓகே, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவன் விளையாண்டே இருக்கான் சார், அவனை படிக்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லிங்கை ஷேர் பண்ணி உட்காந்து படிக்க வைங்க. ஓகே, விளையாண்டு ஜாலியாக இருக்க வேண்டாம். ஓகே, ஹலோ சூர்யா, ஹலோ. ஸோ நாங்களாம் சின்ன வயசு அப்படி தான் பண்ணுவோம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து விளையாட விட மாட்டாங்க, நம்ம போய் படிச்சுட்டு இருப்போம். அப்போ என் ஃப்ரெண்டு வீட்டில் விளையாட விட்டுருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ அவனோட விளையாடுறானே, நானே விளையாடல, அப்போ அவனு விளையாடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வீட்டில் ஸ்க்ரூ ஏற்றுறது. அவனை எதுக்காண்டி விளையாட விடுறீங்க, படிக்க வைங்க, நல்ல மார்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவனையும் படிக்க விட வைக்கிறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. கிளியர்? ஓகே, குட் ஈவினிங் சூர்யா, குட் ஈவினிங். சூப்பரா. ஸோ நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஐடியா கிடைச்சிச்சு. ஸோ நம்ம வளவளன்னு பேசாமல் டாபிக் குள்ளே போயிடலாம். ஓகே, சூர்யா அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு, ப்ரெசென்ட், வெரி குட், ஃபைன், சூப்பரா. ஓகே, ஸோ இந்த பேசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, குரோமோசோமல் பேசிஸ்ங்கிற இன்ஹெரிட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில பேர் பண்ண சில விஷயங்கள்னால தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். கரெக்டா? யாருமே எதுவுமே பண்ணல, நானே கற்றுக்கிட்டாங்கிறது ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? ஏன்னா நமக்காக நிறைய சயின்டிஸ்ட் பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லது பண்ணியிருக்காங்களோ கெட்டது பண்ணியிருக்காங்களோ, வயசா பண்ணியிருக்காங்களோ டம்பா பண்ணியிருக்காங்களோ, ஆனால் எல்லாமே என்ன பண்ணுது, இந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு எல்லாமே ஒரு எப்படி சொல்றது, ஒரு மேஜர் ஃபேக்டரா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தான் கிரஹர் ஜோஹன் மெண்டல். எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, பிகாஸ் நம்ம வந்து கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ்னு ஒரு டாபிக் பார்த்தோம். அந்த டாபிக்ல தெளிவா ஃபுல்லா அவரை பத்தி படிச்சோம். அவர் என்னெல்லாம் ஒர்க்ஸ் பண்ணாரு, எதுல பண்ணாரு, எப்படி பண்ணாரு, டெஸ்ட் கிராஸ், ஹைபிரிட் எல்லாமே பார்த்தோம். கரெக்டா? ஸோ அதுல ஒரு மேஜரான ஒரு கை தான் கிரஹர் ஜோஹன் மெண்டல். ஹி வாஸ் லைக் பிக் ஷாட் தட் டைம். ஓகே, பிகாஸ் அவர் பண்ண ஒர்க் வந்து ஒரு பயாலஜி ஃபீல்ட்ல ஒரு ரெவல்யூஷனரியான ஒர்க்ஸ் அவர் பண்ணது. ஆனா அவர் இருக்கும்போது யாருமே அவர் மதிக்கல. இன்ஃபேக்ட் அவரை வந்து யார் இவன் உளறிட்டு இருக்காங்கிற மைண்ட் செட் தான் இந்த கிரஹர் ஜோஹன் மெண்டல்ல புஷ் பண்ணாங்க. ஏன்னா அவர் ஒர்க்கு, அவர் பேசுனது அவருக்கு மட்டும்தான் புரிஞ்சது, வேற யாருக்குமே புரியல. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒர்க் வந்து நல்லா பப்ளிஷ் பண்ணாரு. ஓகே, 1865 பப்ளிஷ் பண்ண ஒர்க்கு 1900 வரைக்கும் யாருமே கண்டுக்கல. இவன் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி விட்டுட்டானுங்க. சில படம் இருக்கு, சில படம் எப்படி தெரியுமா, அது படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துக்கு அவ்வளவு இது இருக்காது, என்னடா படம் எடுத்து வச்சிருக்காங்க. திடீர்னு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் படம் ரீஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ பயங்கர ஹிட்டா இருக்கும். ஸோ அது அப்போதான் புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் ஒர்க் வந்து 1900 வரைக்கும் யாருமே ரெகனைஸ் பண்ணல. அப்புறம் என்ன பண்றாங்க, மீதி 3 கொம்பமார் வரானுங்க. ஓகே, அதுல ஒண்ணுதான் ஹியூகோ டிவ்ரியஸ், கார்ல் காரன்ஸ் அண்ட் எரிக் வான் ஷெமாக். இவங்க மூணுமே அந்த காலத்துல அந்த சயின்டிஸ்ட் அந்த இதுல வந்து நல்லா கொம்பவாங்க. ஓகே, ஸோ அந்த கொம்பன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, உள்ள வந்து கண்டுபிடிக்கிறாங்க என்னடா அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. இவர் மெண்டல் பண்ண அதே ஒர்க்கை வந்து ரீடிஸ்கவர் பண்றாங்க. ஒன்னும் இல்லடா, மெண்டல் பண்ண ஒர்க்கை எடுத்து படிச்சு புரிஞ்சுக்கிறாங்க. ஓ இப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அது புரிஞ்சுக்கும் போது தெரியுது இவர் சும்மா உளரல, அவ்வளோ விஷயத்த வந்து கொலாபரேட் பண்ணி கண்டென்ட்டை அழகா ரெவல்யூஷனரி டாபிக்ஸ் எடுத்து வச்சிருக்காங்கிறது இவங்க 3 பேர் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்படி என்ன அவர் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா ஸ்டூடெண்ட்? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஹலோ ஹிபா, ஹலோ. ஓகே, ஸோ பார்த்துருவோமா?
ஸோ இது வந்து மேபி 3 மார்க்கில் கேட்கலாம்டா, ஏன்னா 3 சயின்டிஸ்ட் பேர் இன்வால்வ் ஆகி பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து கேட்பாங்க. ஸ்பெல்லிங்ஸ் பார்த்துக்கோங்க, ஸ்பெல்லிங் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மார்க்ஸ் வரும். டப்பு மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஏன்னா நம்ம மார்க் மிஸ்ஸே பண்ணக்கூடாது, படிக்கிறது தெளிவாக படிச்சிடணும். கிளியர்? ஃபைன். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஃபைனலைஸ் நமக்கு ஒரு தியரி வருது, குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அப்படின்னா என்ன சார்? டாபிக்ல கெஸ் பண்ண பார்ப்போம். நம்ம அதே டாபிக் தான், அதே சொல்றாங்க. இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற கான்செப்ட் நடந்திருக்கு, அது யார் மூலமா? குரோமோசோம் மூலமா நடந்திருக்குங்கிறாங்க. நம்ம டிஎன்ஏ ஜீன் படிச்சும்போது என்ன குரோமோசோம் புது வார்த்தை, ஏன்னா நமக்கு தெரியும்டா டிஎன்ஏ மேபி ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கலாம், ஆனா அது எப்படி உள்ள வருதுன்னா குரோமோசோம் மூலமா உள்ள வருதுங்கிறது தான் ஆக்சுவல் கான்செப்ட். அதுதான் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றாங்க. ஓகே, காஃபியா டீ சாப்பிட்டீங்களா சார்? மை நேம் நிக்கிலன் மறந்துட்டீங்களா? டே எப்படி மறப்ப? I have registered your name very clearly. Okay, fine. Nikilan, hello Nikilan, good evening. Tea coffee shopping today. I don't have the habit of drinking tea or coffee. Okay, so don't take me wrong. Fine. Admin Anna, hi. Admin Anna va. Okay, கண்டுபிடிச்சிட்டீங்களா? Admin Anna hi Nikilan. Very good. ஃபைன். ஸோ டாபிக்ல போயிடலாமா? எனக்கு உங்களுக்கு லீவுன்னு தெரியும்டா, நம்ம குயிக்காக முடிச்சிடலாம். சரி, குயிக்காக ரிவிஷன் மாதிரி பண்ணிட்டு ஆஸ் சூன் ஆஸ் முடிச்சு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறேன், நீங்கள் ஜாலியாக இருந்துக்கோங்க. ஓகே, அண்ட் நாளைக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 1 hour மட்டும் எனக்காக உட்காருங்க, டாப் டவுன் முடிச்சலாம், இன்ட்ரெஸ்டிங் கொண்டு போயிடலாம். ஓகே, ஸோ என்ன சொன்னாங்க? குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், தட் இஸ் அ பாயிண்ட் ஹியர். டிஎன்ஏ மேபி ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கலாம், ஆனால் டிஎன்ஏ எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம் மூலமா வருது. ஸோ குரோமோசோம் வந்து இன்ஹெரிட்டன்ஸுக்கான அடிப்படையான பொருளுங்கிறது தான் இந்த தியரி. புரிஞ்சுதா? இதை டீகோட் பண்ணிடலாமா? பாருங்க. genes have specific positions on chromosomes. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டிஎன்ஏனா என்ன, ஜீன்னா என்ன, குரோமோசோம்னா என்ன தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி தெரியும்னு எனக்கு தெரியும், பட் ஸ்டில் ஐ வில் ஜஸ்ட் கிவ் a quick revision. பாருங்க. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு செல் எடுக்கிறேன். ஓகே, இந்த செல்லுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க? என்னமோ ஒரு த்ரெட் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? ஜெனரலி தட் இஸ் வாட் we have learned. இதை தான் ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து குரோமாட்டின் சொல்லுவோம்டா. சரி, என்ன சொல்லுவோம்? குரோமாட்டின்னு சொல்லுவோம். ஓகே சார், இன்னும் குரோமோசோம் வரல, அவசரப்படக்கூடாது, வரும். இப்போ பாருங்க, இந்த குரோமாட்டின் என்ன ஆகும்னா, இந்த செல் டிவிஷன் நடக்கும். நமக்கு தெரியல, மைட்டாசிஸ் மியாசிஸ்ங்கிற செல் டிவிஷன் ஆகும். அந்த டிவிஷன் நடக்கும்போது இந்த குரோமாட்டின் என்ன ஆகும்னா கண்டென்ஸ்ட் ஆயிரும். என்ன ஆகும்? கண்டென்ஸ்ட் ஆகி இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி உருவாகும். இந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்ன சொல்லுவோம்? குரோமோசோம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? குரோமோசோம் சொல்லுவோம். ஓகே, குரோமோசோம் சொல்லிட்டீங்க சார். சார், குரோமோசோம் டிஎன்ஏ ஜீன் எப்படி ரிலேட் பண்ணலாம்? ரொம்ப ஈஸி. பாருடா, குரோமோசோம்ல இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஆக்சுவலி த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்மா இருக்கும்டா. அது ஒன்றும் இல்லடா, அதுதான் டிஎன்ஏ. சரியா? இந்த குரோமோசோம்குள்ள நமக்கு இருக்கக்கூடியதை என்ன சொல்றாங்க? இந்த டிஎன்ஏன்னு சொல்றாங்க. இந்த டிஎன்ஏல வரக்கூடிய ஒரு செக்மெண்ட் பேர் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஜீன்னு சொல்றாங்க. ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ என்ன புரியுது உங்களுக்கு? இந்த ஜீன் வந்து டிஎன்ஏல இருக்கு, இந்த டிஎன்ஏ குரோமோசோமா இருக்கு. இந்த குரோமோசோம் டிவிஷனுக்கு முன்னாடி குரோமாட்டினா ஒரு மாதிரி கண்டென்ஸ் ஃபார்ம்ல இருக்கு. கண்டென்ஸ் இல்ல, ஒரு மாதிரி செமி கண்டென்ஸ் ஃபார்ம்ல இருக்கு, ஒரு மாதிரி நூலா இருக்கு. அது என்ன கண்டென்ஸ் ஆகும்போது குரோமோசோமா மாறுது. அது நான் டீடைலா ஜூம் பண்ணி பாக்குறேன், என்னடா இருக்கு உள்ள பார்த்தா டிஎன்ஏ இருக்கு, அதுல ஒரு செக்மெண்ட் தான் ஜீனுங்கிறது தெரியுது. இது ஜீனை பிடிச்ச என்ன கிடைக்கும்? எனக்கு நமக்கு தெரியும் alleles இருக்குன்னு தெரியும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணலாம், ஜென்ரலா இதை வந்து குரோமோசோமா எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதை வந்து நான் வந்து ஒரு குரோமோசோமா எடுத்துக்கிறேன். ஓகே, இதை வந்து ஒரு குரோமோசோமா எடுத்துக்கிட்டு இந்த குரோமோசோம்ல டிஎன்ஏ இருக்குன்னு தெரியும். ஸோ நான் வந்து டைரக்டா டிஎன்ஏ பத்தி மென்ஷன் பண்ணாம ஜீன் பத்தி மென்ஷன் பண்றேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜீனா நான் கன்சிடர் பண்றேன். புரிஞ்சுதா? Is that clear? Making very simple. Listen again, I'm telling you again. Nucleus குள்ள chromatin இருக்கும்டா. அந்த chromatin condensed ஆகும்போது chromosome ஆகும். அந்த chromosome zoom பண்ணி பார்த்தா DNA இருக்கும். DNA ஒரு segment பேர் தான் G. Clear? Making sense? Anybody is having any doubt so far? Exactly, இதெல்லாம் பேசிக்கான பாயிண்ட். ஓகேவா? இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் திருப்பி ஸ்லைடுக்குள்ள போவோமா? பாப்போமா? பாருங்க. Genes have specific positions on chromosomes. என்ன சார் சொல்றீங்க? குரோமோசோம் சொல்லிட்டீங்க.
ஓகே, இந்த குரோமோசோம்ல ஜீன்ஸுக்கு ஒரு இடம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன்? ஏன்னா இந்த குரோமோசோம்ல டிஎன்ஏ இருக்கு, டிஎன்ஏவோட செக்மெண்ட் தான் ஜீன். அப்ப ஜீன் இன்டெரக்டா எதுல இருக்கு? குரோமோசோம்ல இருக்கு. டேய் புரியாதவங்க இந்த லைவ் ரிட்டர்ன் பண்ணி கேளுங்க. ஓகே, அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் புரியலாம். ஓகே, சோ என்ன சொல்றாங்க? இந்த குரோமோசோம்ல வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு லோக்கே இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பொசிஷன்ல தான் யார் இருப்பா? ஜீன் இருப்பாங்க. சோ பேசிக்கா சொல்லணும்னா ஜீன் வந்து குரோமோசோம்ல இருக்கிற அந்த இடத்தோட பேரு லோக்கை ஆர் லோக்கஸ்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். Genes have specific positions on chromosomes. அப்ப இதுல வந்து ஒரு இன்டெரக்டான பாயிண்ட் இருக்கு. என்ன? ஒரே சிம்பிள் பாயிண்ட் தான். ஜீன்ஸ் வந்து குரோமோசோம்ல இருக்குங்கறத இன்டைரக்டா சுத்தி சொல்றாங்க. கிளியர்? புரிஞ்சுதா? Fine. So first one cover ஆயிடுச்சா? Genes have specific positions on chromosomes. அடுத்து பாருங்க, chromosomes are composed of DNA and proteins. சார் நீங்க chromosomes DNA இருக்குன்னு சொன்னீங்க, DNA ஒரு செக்மெண்ட் ஜீன் சொன்னீங்க, அது வந்து புரோட்டீன். நீ நல்லா பாருங்கடா, இந்த DNA இருக்கும்போது DNA தனியா இருக்காது. இந்த DNA வந்து குட்டி 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 புரோட்டீன்ஸோட கம்ப்ரைஸ்டா இருக்கும். அந்த புரோட்டீன்ஸ் பேர் தான் ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் சொல்லுவோம். அதை பத்தி டீடைல்டா பார்ப்போம். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, DNA is always comprised with proteins. Clear? So DNA இருக்கு and proteins இருக்கு. அது பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. அடுத்து diploid organisms have two set of chromosomes. இப்போ நம்ம வந்து இந்த தியரி கதை மாதிரி படிப்போம் பாருங்க. சோ எப்படி தெரியுமா? குரோமோசோம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றோம். குரோமோசோம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு தெரியும் அடிப்படையா இருக்கிற மெட்டீரியல் யாரு? DNA. அப்ப DNA இருக்கக்கூடிய இது வந்து ஜீன்ல இருக்கிற செக்மெண்ட் தான் இந்த இது. அப்ப வந்து என்ன பண்றாங்க? அந்த ஜீனையும் குரோமோசோமையும் ரிலேட் பண்ணி ஒரு கதையை ஃபர்ஸ்ட் எழுதுறாங்க. எழுதிட்டாங்களா? அப்ப இந்த ஜீன் வந்து குரோமோசோம்ல எங்க இருக்கு, அதுக்கு என்ன பேருங்கிறது ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லிட்டாங்க. அது முடிச்சுட்டு என்ன பண்றாங்க? அந்த குரோமோசோம்ல வந்து என்ன இருக்குங்கிறத இன்னொரு பாயிண்டா சொல்றாங்க. அது அப்படியே கதை மாதிரி வரணும். குரோமோசோம்ல ஜீன் இருக்குங்கிறாங்க, ஜீன் மட்டுமா இருக்கு? இல்ல, டிஎன்ஏ இருக்கு, புரோட்டீன் இருக்குங்கிறாங்க. இனி அடுத்து நம்ம யாருக்காக படிக்கிறோம்? நமக்காக படிக்கிறோம். ஸோ ஹியூமன்ஸ்ங்கிற கான்செப்ட் உள்ள வரும்போது நம்ம என்ன டைப்? நம்மளாம் டிப்ளாய்டு ஆர்கானிசம்ஸ். நமக்கு அப்படின்னா என்னடா? 2n நமக்கு வந்து 2 செட் இருக்கும். கரெக்டா? டிப்ளாய்டு ஆர்கானிசம்ஸ். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும்? 2 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். நமக்கு என்ன இருக்கும்? 2 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குங்கிறத கிளியரா சொல்றாங்க. ஓகே, இஸ் தட் கிளியர்? சோ இது வந்து அப்படியே ஸ்டோரி மாதிரி. ஓகே சார், ஜீன் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, குரோமோசோம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, குரோமோசோம்ல டிஎன்ஏ இருக்கு, புரோட்டீன் இருக்கு. நமக்கு வரும்போது நமக்கு 2 செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கு, அதனால நம்மள டிப்ளாய்டுன்னு சொல்றாங்க. ஓகே, இனி இந்த குரோமோசோமை பார்க்க முடியுமான்னு கேட்டா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ரா. இந்த குரோமோசோமை நீங்க பார்க்கலாம், ஆனா எப்போ? செல் டிவிஷன் அப்போ மட்டும்தான் பார்க்க முடியுங்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டெய்னிங் டெக்னிக்ஸ் மூலமா 2 விஷயம் டீகோட் பண்ணுவீங்க. என்ன சொல்றாங்க? நீ வந்து நார்மலா ஒரு செல்லுக்குள்ள பாத்தீங்கன்னா குரோமோசோம் இருக்காது. ஏன் இருக்காது? ஏன்னா அது குரோமாட்டின் ஃபார்ம்ல இருக்கும். பார்த்தோம், அது செல் டிவிஷன் ஸ்டார்ட் ஆகும் போதுதான் ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், செல்லாஃபேஸ் படிச்சிருப்போம். கரெக்டா? ஸோ ப்ரோஃபேஸ் அந்த ஸ்டார்டிங்ல என்ன ஆகும்னா இது கண்டென்ஸ் ஆகும். இது கண்டென்ஸ் ஆனாதான் குரோமோசோம் ஆகும். இது குரோமோசோம் ஆனாதான் குரோமோசோமா பார்க்க முடியும். அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? ஸோ அது வந்து இன்னொரு முக்கியம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் டியூரிங் செல் டிவிஷன் யூ வில் பி ஏபிள் டு விஷுவலைஸ் வாட்? குரோமோசோம். தட் இஸ் வெரி கிளியர். இஸ் அ ஃபைன்? மேக்கிங் சென்ஸ்? அடுத்து அது எப்படி பார்க்கலாம்? ஸ்டெய்னிங் டெக்னிக். ஏன்னா அதுக்குள்ள கலர் இருக்காது. ஸோ நீ என்ன பண்ணும்? அதை மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது ரொம்ப பிளண்டா தெரியும். ஸோ என்ன பண்ணும்? அதில் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணி அதை ஸ்டெயின் சொல்றாங்க, அந்த ஸ்டெயினை ஆட் பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ஸோ இதை அப்படியே ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கதை மாதிரி எழுதிடலாம். Fine. Explain what is chromosome, what is present, what is the role of gene there, what is the role in us, and how can we visualize chromosome. முடிஞ்சு. அவ்வளவுதான் கதை. ஈஸியா புரிஞ்சுதா? ஓகே, மேக்கிங் சென்ஸ்? ஃபைன். இனி இந்த குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் தியரி வந்து யாரெல்லாம் டெவலப் பண்ணாங்க? இது அப்படியே விட முடியாது. ஏன்னா தியரி வந்து ஏதோ இருக்குன்னு தெரியல. நான் 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், அவங்க சொல்லணும்னு சொல்லி அந்த 4 வந்து 10ஆக்கலாமாங்கிற மாதிரி இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க? டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஒன்றுனா டெவலப் பண்றாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? வில்ஹெம் ராக்ஸ் இவர் என்ன பண்றாரு? குரோமோசோம்ஸ் ஆஃப் செல் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் ஹெரிடிட்டி. அவர் அதே பாயிண்ட வேற மாதிரி சொல்றாரு. தம்பி, குரோமோசோம் வேணும்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஓகேங்கிற. ஆனா குரோமோசோம் என்ன பண்ணுது? ஹெரிடிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறாங்க. எதனால? ஏன்னா குரோமோசோம்ல தான் டிஎன்ஏ இருக்கு. தட் இஸ் த பிரைமரி பாயிண்ட் he has mentioned here. Is it clear? Understanding? So chromosomes of a cell are responsible for transferring heredity. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி பாயிண்ட். அடுத்து பாருங்க, மார்க்டவுட் மேரி என்ன சொல்றாரு 1901ல? Identified distinct homologous chromosome pairs observed that during meiosis. டேய் தம்பிகளா, இன்னொன்னு என்ன பாயிண்ட் சொல்ல வராரு? நமக்கு நல்லா தெரியும், மியாசிஸ்ங்கிற செல் டிவிஷன் நடக்கும்போது இந்த குரோமோசோம்ங்கிறது என்ன ஆகும்னா பேரா பிரிஞ்சு அது எல்லாமே டிவைட் ஆகணும். ஏன்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு என்ன தெரியும்? அடிப்படை நமக்கு என்ன தெரியும்? எவ்வளவு குரோமோசோம்ஸ் இருக்கு நம்ம கிட்ட?
46 chromosomes இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 23 pairs. கரெக்டா இல்லையா? என்ன இருக்கு? 23 pairs. எதனால அது பிரியணும் சார்? இது தம்பி ஞாபகம், என்னைக்குமே ஒரு ஃபாதர் ஒரு மதர் சேரும்போது வர்றதா அந்த சில்ட்ரன். ஸோ இந்த சில்ட்ரனுக்கு அப்பாவோட கேரக்டர் மட்டும் போதும், இல்ல அம்மாவோட கேரக்டர் மட்டும் போதும்னா தென் பயாலஜி இஸ் ராங் தேர். ஸோ என்ன நடக்கணும் அந்த இடத்துல? அப்பாவோட கேரக்டரும் டிரான்ஸ்மிட் ஆகணும், அம்மாவோட கேரக்டரும் டிரான்ஸ்மிட் ஆகணும். ஸோ அது வந்து ஈக்குவலா பிரியணும். அப்போ ஒரு ஆளுக்கு 46 குரோமோசோம் இருக்கும்போது 46 ஓகே. ஸோ பிரைமரி வாட் ஹேப்பன்ஸ்? ஸோ மேலுக்கு வந்து 46, ஃபீமேலுக்கு வந்து another 46. ஓகே. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? 46 போட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? குழந்தை கொடுக்கும்போது என்ன ஆகும்? 46 வந்து எவ்வளோ ஆகும்? 46 மேலே ஆகும். என்ன சொன்னேன்? ஒரு ஹியூமனுக்கு 46 லிமிட். அப்போ அந்த 46 அங்கே பிரியணும்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? ஸோ என்ன ஆகும்? அந்த பேர் பிரிஞ்சு நமக்கு மொத்தமா ஜைகோட்டுக்கு எவ்வளோ வரும்? 23ங்கிற கணக்கு வரும். கிளியர்? ஃபைன். ஸோ இங்கே வந்து 23 வரும் குரோமோசோம்ஸ், இங்கே 23 குரோமோசோம்ஸ் வரும், இங்கே 23 பேர்ஸாக மாறும். இவ்வளோதான் விஷயம். ஸோ இப்படி வரும்போது அந்த குரோமோசோம் ஜாயின் ஆகுதுல, அது ஜாயின் ஆகும்போது விசிபிளாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இங்கே வந்து ஒரு குரோமோசோம் இருக்குங்கிறாங்க, அதே மாதிரி இன்னொரு குரோமோசோம் இருக்குங்கிறாங்க. இது வந்து அப்பா கிட்ட வந்தது, இது வந்து அம்மா கிட்ட வந்தது. ஓகே, A is here அம்மா. ஓகே, I didn't write M for mother, F for father, A for அம்மா. ஓகே, just like this for fun. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது அப்பா கிட்ட குரோமோசோம் வருது, அம்மாக்கு குரோமோசோம் வருது. அப்படி வந்த அந்த குரோமோசோம் என்ன சொல்றாங்க? ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் சொல்றாங்க. எதனால? ஹோமோலோகஸ் என்றால் என்ன? இந்த குரோமோசோம் வந்து அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் ஒரே மாதிரி வந்திருக்கு, ஒரே ஜீன் இருக்கு, ஒரே அலில் இருக்கு, ஒரே மாதிரி வந்திருக்கு. என்ன சொல்றாங்க? ஹோமோலோகஸ் குரோமோசோம் சொல்றாங்க. ஓகே, இஸ் தட் கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? Fine. So identified distinct homologous chromosome pairs observed during meiosis. யோசிச்சு பாருங்கடா எப்படி இருக்குன்னு. ஜென்ரலி ஃபாதர் இன்னும் நான் கொஞ்சம் ஈஸியா சொல்றேன் கேளுங்க. ஓகே, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் செட்டா அப்படி குரோமோசோம் இருக்கும். நான் கொஞ்சம் சைஸ் மாத்தி வரைஞ்சிட்டேன், இருங்க அப்படியே மாத்திடுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி செட்டா இருக்கும். அப்போ இங்கிருந்து ஒரு செட்டு வரும், இங்கிருந்து ஒரு செட்டு வரும். ஓகே, இதுதான் ஆக்சுவல் நடக்குது. சரியா? இப்படி செட்டா வந்துருச்சு, இங்கிருந்து ஒன்று வந்துருச்சு, இங்க வந்துருச்சு. இப்போ இது என்ன ஆகும்னா, இது ஆக்சுவலி ரெண்டா ஆகும்டா, ரெண்டு பேரப் ஆகும். சரியா? இது என்ன ஆகும்னா இன்னும் ரெண்டா மாறும். இது என்ன ஆகும்னா இன்னும் ரெண்டா மாறும். இப்படி ஆகும். அதுக்கப்புறம் அது திருப்பி பிரிஞ்சு திருப்பி ஒன்னா மாறும். இதுதான் பேசிக்கான ஐடியா. இது எப்படி டீடைல்டா நம்ம வந்து செல் டிவிஷன் கிளாஸ்ல படிப்போம். நான் சும்மா ரஃப் ஐடியா கொடுக்குறேன். அப்ப பாருங்க, இந்த கேமெட்ஸ் வந்து as in இந்த மதர் ஃபாதர்ல இருந்து வரக்கூடியது அப்படி தனித்தனியா வருது. இது ஒன்னு வருது, இது ஒன்னு வருது. அப்படியே சேரும்போது இது ரெண்டா வருது. அப்ப இது என்ன சொல்றாங்க? ஹோமோலோகஸ் குரோமோசோம் சொல்றாங்க. அது என்ன ஆகும்? ஃபர்தரானா பிரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி கேமெட்ஸ் உருவாக்கி இருக்கும். இவ்வளவுதான்டா விஷயம். புரிஞ்சுதா? That is the thing he has observed. Okay, எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம ஈஸியா எடுத்துட்டு இருக்கோம். பட் all those things are big at those times. Okay, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அடுத்து பாருங்க, போவேரி இவருமே ஒரு ரெவல்யூஷனரி கை தான். இவர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க, குரோமோசோம்ஸ் கண்டெய்ன்ஸ் ஜெனடிக் டிட்டர்மினன்ட்ஸ். ஒன்றும் இல்லடா, குரோமோசோம்ல வந்து டிஎன்ஏ இருக்குங்கிறது எவ்வளவு அழகா தூய தமிழ்ங்க தூய இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காரு. ஓகே, ஜெனடிக் டிட்டர்மினன்ட்ஸ் சொல்றாரு. ஒன்றும் இல்லை, ஜீன்ஸ் டிஎன்ஏ தான் எப்படி மென்ஷன் பண்றாரு? ஜெனடிக் டிட்டர்மைனஸ் மென்ஷன் பண்றாரு. உனக்கு கண்ணு பிரவுன் கலர்ல தான் வரணும்னா அது டிஎன்ஏ டிசைட் பண்ணும், ஜீன் டிசைட் பண்ணும். அப்ப ஜீன் வரணும் யார் மூலமா வரும்? குரோமோசோம் மூலமா தான் வரும். So he's mentioning it as chromosomes contains genetic determinants. Is that clear? அடுத்து பாருங்க, சட்டனும் அதே மாதிரி சொல்ற பாருங்க, parallelism, similarity between the behavior of chromosomes and Mendelism factors during gamete formation. சார் என்ன சொல்ல வராரு? இதே நல்லா பாருங்கடா, மெண்டலோட கான்செப்ட் நிறைய படிச்சிருக்கோம். அதுல நார்மலா இப்படி ஒரு பிளான்ட் இருக்குன்னு வைப்போம். ஓகே, ஸோ அப்படி இருக்குன்னா அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகி நடத்தும்? நமக்கு பிரைமரியாக தெரியும், ஒரு கேபிட்டல் டி ஸ்மால் டி இருந்திருக்கும். ஸோ அது வந்து அப்படியே கிராஸ் ஆகும்போது ரெண்டு கேமெட்ஸ் உருவாகும். கரெக்டா இல்லையா? அதை பாருங்க. அண்ட் மெண்டலிசம் ஃபேக்டர்ஸ் டியூரிங் கேமெட் ஃபார்மேஷன். அப்போ மெண்டலோட கான்செப்டான ரெண்டு பிரைமரி லா இருக்கு. என்னது? லா ஆஃப் செக்ரிகேஷன் அண்ட் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்.
ஃபர்ஸ்ட் லா மட்டும் பார்ப்போம். என்ன சொல்றோம்? லா ஆஃப் செக்ரிகேஷன். இங்க பாருங்க, இந்த பிரைமரி பேரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கேமெட் என்ன ஆகுது? செக்ரிகேட் ஆகி ஒரு கேமெட்டா ஃபார்ம் ஆகுது. லா ஆஃப் செக்ரிகேஷன். அதே மாதிரி குரோமோசோம்ல நம்ம டயக்ராம் பார்த்தோம்ல பாருங்க, குரோமோசோம் நடக்குது, ரெண்டு இருக்கு, அதுல பிரிஞ்சு தனித்தனியா வந்து அது ஜாயின் ஆகி அது மல்டிப்ளை, அது திருப்பி பிரிஞ்சு அடுத்தடுத்தா போகுது. இவ்வளவுதான்டா விஷயம். இதான் என்ன சொல்றாரு? பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அண்ட் மெண்டலிசம் ஃபேக்டர்ஸ் டியூரிங் கேமெட் ஃபார்மேஷன். கிளியர்? புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ஓகே. டே ஃபர்ஸ்ட் டைம் கேட்கணும் டவுட்டா இருந்துச்சுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, பொறுமையா லிசன் பண்ணி பாருங்க. ஆர் லைவ் போக போக புக்ல ரீட் பண்ணி பாருங்க. எவ்ரிதிங் வில் பி சார்ட்டட். ஆர் ஒன்ஸ் போறோம்னா செகண்ட் டைம் பாருங்க. அப்போ நீ என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த நோட்ஸ் இருக்கும் நம்ம வாட்ஸ்அப் மெட்ல, அது நீங்க ஆக்சஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணீங்கன்னா எவ்ரிதிங் வில் பி ரிலேட்டபிள். கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? ஸோ அடுத்து பாருங்க, இப்போ இந்த குரோமோசோம் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாருங்க. இண்டிபெண்டன்ட்லி ப்ரொபோஸ்ட் பை சாட்டன் அண்ட் போவரி தட் ஜீன்ஸ் ரிசைட் ஆன் குரோமோசோம்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குரோமோசோம்ல ஜீன் இருக்கு, எனக்கு தெரியும் சார், அவன் எழுதிட்டான். ஓகே. அண்ட் குரோமோசோம்ஸ் செக்ரிகேட். நம்ம பார்த்தோமா செல் டிவிஷன்ல குரோமோசோம்ஸ் பிரியணும். குரோமோசோம்ஸ் பிரிஞ்சாதான் கேமெட் வரும். கேமெட்ல இன்னொரு புதுசான ஒரு ஹியூமன் பீயிங் உருவாகும். ஸோ என்ன ஆகும்? குரோமோசோம் செக்ரிகேட் ஆகும். அடுத்து இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் மெண்டல்ஸ் லா. இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்னா என்ன சொல்றாங்க? யாருக்கு தெரியும் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்? கைஸ் குவிக்லி ரிப்ளை. ஹூ நோஸ் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்? ரொம்ப ஈஸிடா. நம்ம மெண்டலோட அந்த டயக்ராம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டோம். சிம்பிளா சொல்றோம் பாருங்க. ஃபார் சே ஒரு கேரக்டர் இருக்கு, பின்னு ஒரு கேரக்டர் இருக்கு, வைன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. ஓகே. இந்த பி கூடயும் சேரலாம், இந்த கேபிட்டல் பி கேபிட்டல் Y கூடயும் சேரலாம், கேபிட்டல் பி ஸ்மால் y கூடயும் சேரலாம். இந்த கேபிட்டல் Y கேபிட்டல் P கூடயும் சேரலாம், கேபிட்டல் Y ஸ்மால் p கூடயும் சேரலாம், கேபிட்டல் Y ஸ்மால் y கூடயும் சேரலாம். அதே மாதிரி ஸ்மால் p கேபிட்டல் P ஸ்மால் p கேபிட்டல் Y ஸ்மால் v ஸ்மால் p கேபிட்டல் Y கேபிட்டல் ஸ்மால் y அது மாதிரி எல்லாமே என்ன ஆகும்? சேரலாம். அதாவது நான் யார் கூட சேரணுங்கிறது நான் டிபெண்ட் பண்ணி இல்லை, எனக்கு பிடிச்சவங்க நான் சேருவேன். ஐ எம் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜாயினிங் கால்ட் அஸ் இண்டிபெண்டன்ட் அசார்ட். அதேதான் குரோமோசோமுக்கும் நடக்குதுங்கிறாங்க. கிளியர்? இல்ல நான் பச்சை கலரா இருந்தா பச்சை கலர் கூட தான் சேருவேன், என் குழந்தைக்கு பச்சை கலர் தான் வரணும் கேட்டா இட் டசன்ட் வொர்க் தட் வே. குரோமோசோம்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி ஆகும்? இண்டிபெண்டன்டா தான் நடக்கும். ஓகே. ஸோ பிரவுன் இருக்கு, ஃபார் சே ஒரு பேரண்ட் இஸ் டால், மதர் இஸ் ஃபாதர் இஸ் டால், மதர் இஸ் ஷார்ட்டும் போது அந்த ஒரு காம்பினேஷன் வரும்போது இட் கேன் பி எனிதிங். You can't tell it should be only tall, it should be only short because குரோமோசோமோட ஜாயினிங்கிறது இண்டிபெண்டன்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க. Clear? Making sense? You got an idea now? Very good. So அடுத்து பாருங்க. So salient features of chromosomal theory of inheritance பார்க்க போறோம். Somatic cells originate via repeated mitosis from the zygote. சரி, என்ன சொல்றீங்க? இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை கிராக் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வேர்ட்ஸை கிராக் பண்ணும். somatic cells என்ன ஃபர்ஸ்ட்? ரொம்ப ஈஸியா சொல்லுங்க. somatic cells நம்ம பாடி செல் somatic cells, அவ்வளவு சிம்பிள். நம்ம பாடி செல்ஸ், செக்ஸ் செல்ஸ் ஆர் ஜெர்ம் செல்ஸ், அது தவிர இருக்கக்கூடிய எல்லாமே என்ன சொல்லுவோம்? பாடி செல்ஸ். நான் இப்போ நீங்க நான் கட் பண்ணி ஒரு டிஷ்யூ உங்களுக்கு தரேன், அது என்னது? somatic செல். இங்க சீக்ல இருந்து எடுக்கிறேன், ஹெட்ல இருந்து எடுக்கிறேன், கை கால் உடம்பு எல்லாமே இங்க என்ன சொல்லுவோம்? we call it as somatic cells னு சொல்லுவோம். அப்ப இந்த somatic cells எப்படி வருதுங்கறாங்கன்னா ஜைகாட்ல மைட்டோசிஸ் நடந்து வரும்ங்கறாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? ஈஸியா சொல்ற கேளுங்கடா. நமக்கு என்ன தெரியும்? ஸ்பெர்ம் தெரியுமா? அண்ட் ஓவம் தெரியுமா? இந்த ஸ்பெர்மும் ஓவமும் வரும்போது என்ன வரும்? ஜைகோட் வரும். ஓகே, ஐ எம் ரெப்ரசென்டிங் திஸ் ஆஸ் ஜைகோட். இப்போ இந்த ஜைகோட் என்ன ஆகும் சொல்றாங்க? நிறைய டிவைட் ஆகும். இந்த ஜைகோட் டிவைட் ஆகும். அப்படியே டிவைட் என்ன ஆகும்? அந்த ஜைகோட் தேவையான somatic cells எல்லாமே உருவாகும். அந்த டிவிஷன் பேர் சொல்றாங்க மைட்டோசிஸ் சொல்றாங்க. அவ்வளவுதான். Is it clear? பாருங்க, somatic cells originate via repeated mitosis from the zygote. That is a clear-cut statement of that. They are diploid containing two identical chromosomal sets. இதனால father-க்கு 2, mother-க்கு 2, குழந்தைக்கு 2, because that is how a human is characterized. Is it clear? அத இவர் explain பண்றாங்க. That is a salient feature of chromosome theory. அதே மாதிரி பாருங்க, a homologous pair consists of one maternal and one paternal chromosome with corresponding gene loci. Very simple. Homologous pair of chromosome என்றால் என்ன? ஒண்ணும் இல்ல. மெட்டர்னல்னா மதர் ராங்க, மெட்டர்னல் என்றால் மதர், பேட்டர்னல் என்றால் ஃபாதர். Which means நம்ம சொல்றோம் மெட்டர்னல்
parents. என்னோட அம்மா வழி தாத்தா பாட்டி, அம்மா வழி அப்பா அம்மா எல்லாமே maternal grandparents and paternal parents சொல்லுவோம். அவ்வளோ விஷயம். ஸோ ஒரு குரோமோசோம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் கரெக்டாக செட் டிப்ளாய்டில். ஸோ ஒன்று வந்து யாரு மதரோடது, இன்னொன்று யாரோடது ஃபாதரோடது. அவ்வளோதான் விஷயம். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? புரிஞ்சுக்கலாமா? இவ்வளவுதான் என்ன சொல்றாங்க சைலண்ட் ஃபீச்சர்ஸ் சொல்றாங்க. அடுத்து பாருங்க chromosomes retain their structural identity throughout an organism is life and across generations. டே chromosome diploid னா ஹியூமன்ஸ் ஃபுல்லாமே டிப்ளாய்டு தான். அப்படி இல்லைன்னா அது அப்நார்மலிட்டியா மாறிடும். ஸோ ஜென்ரலா அந்த குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர், அதோட இன்டெகிரிட்டி, அதோட இண்டிவிஜுவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா? Retain their structural identity throughout an organism's life and across generations. That is also again clear. Fine. Anybody have any doubt? Quickly tell me. அடுத்து பாருங்க. Each chromosome carries specific deterministic units called Mendelian factors. யார் அது? நமக்கு தெரியும். Mendelian factors ஏன் போட்டிருக்காங்கன்னா அந்த காலத்துல அதுக்கு genes தெரியாது. நமக்கு இந்த காலம் we know it is nothing but genes. Okay? or genes arranged linearly at specific loci. அவ்வளவுதான். நீ வந்து ஒரு குரோமோசோம் எடுத்தீனா அந்த குரோமோசோம்ல ஜீன்ஸ் வந்து லீனியரா அழகா இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. So all these are salient features of theory. Fine. So இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? கம்பேர் பண்ண போறோம். பார்த்துருவோமா? பாருங்க. ஸோ நமக்கு வந்து மெண்டேலியன் ஃபேக்டர்ஸ் அப்படி என்றால் என்னடா? ஜீன்ஸ் தான்டா அது. ஒன்றும் இல்லை சரியா? ஜீன்ஸ் தான் அது. ஸோ அந்த ஜீன்ஸையும் குரோமோசோம்ஸையும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். So I'm going to compare what genes with chromosome. What is going to make similar there? அது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜீன்ஸ்க்குள்ள இருக்கிற ரெண்டு முக்கியமான விஷயம் பேர் தான் alleles. கரெக்டா இல்லையா? நான் வந்து டால்னு ஒரு கிரைட்டீரியா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு கிரைட்டீரியா, டால்னு ஒரு கிரைட்டீரியா எடுக்கிறேன். அப்ப அதுல என்ன இருக்குன்னு சொல்றாங்க? ரெண்டு allele இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு கேபிட்டல் டி இருக்கும், ஒரு ஸ்மால் டி இருக்கும், ஒரு கேபிட்டல் டி இருக்கும், ஒரு கேபிட்டல் டி இருக்கும், ஒரு ஸ்மால் டி இருக்கும், ஒரு ஸ்மால் டி இருக்கும். அப்ப இது ஒரு allele, 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 இது ஒரு allele. So இந்த alleles என்ன சொல்றாங்க? Alleles of a factor occurs in pair. Correct? No. See, that is how it is. அப்ப tall நான் சொல்லணும்னா capital T ன்னு சொல்லலாம், capital T small t ன்னு சொல்லலாம். அப்ப they are in pairs. இணை பிரியாத அந்த கூட்டங்கிற மாதிரி அவங்க எப்பவுமே பேரா தான் இருப்பாங்க. கத்துக்கோங்க. ஓகே, ஸோ you'll always need someone. ஸோ அந்த மாதிரி ஒரு பேரா இந்த ரெண்டு பேருமே இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்து பாருங்க குரோமோசோம் also occurs in pairs. That is also true again because இப்போ தான் பார்த்தோம் diploid என்ன அர்த்தம்? ரெண்டு குரோமோசோம் ஒரு செட்டா இருக்கும். So they also occur in pairs. ஸோ அந்த செட்மெண்ட் clear. Making it easy. Good. அடுத்து பாருங்க similar or dissimilar alleles of a factor separate during the gamete formation. இப்போ தான் பார்த்தோம் சார் கேபிட்டல் டி ஒரு allele, ஒரு பேரண்ட், ஸ்மால் டி இன்னொரு பேரண்ட், வரக்கூடிய கேமெட் என்ன ஆகும்? இந்த மாதிரி வரும். செப்பரேட் டியூரிங் த கேமெட் ஃபார்மேஷன். செப்பரேட் ஆயிடுச்சா? இங்க ஒரு செப்பரேஷன், இங்க ஒரு செப்பரேஷன். ஸோ கேமெட் ஃபார்ம் என்ன ஆகுது? செப்பரேட் ஆகணும். அதான் மெண்டலோட லா. தட் இஸ் இட் இஸ் த திங் இஸ் ஃபைன். அடுத்து பாருங்க ஹோமோலோகஸ் குரோமோசோம் செப்பரேட் மியோசிஸ். அதே தான் நம்ம பார்த்தோம்ல மியோசிஸ். அப்போ அது பிரிஞ்சு சேர்ந்தாதான் ஜைகோட்டுக்கு அப்பாவோட குரோமோசோம் வரும், அம்மாவோட குரோமோசோம் வரும். Clear? Making sense? So those 2 points are covered. Next point, third point. Mendelian factors can assort independently. நான் அப்போ என்ன சொன்னேன்? மெண்டல் ஃபேக்டர்ஸ் அகைன் சொல்ற பாருங்க. இப்போ நான் ரெண்டு கேரக்டர் எடுத்திருக்கேன், டி பி, ஒன்று டால் ஒன்று பர்பிள். இந்த டால் வந்து இந்த கேபிட்டல் டி வந்து கேபிட்டல் பி கூட தான் போகணும், கேபிட்டல் டி கேபிட்டல் ஸ்மால் பி கூட தான் போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூலும் இங்கே இல்லை. எனக்கு பிடிச்சவங்க நான் போய்ப்பேன். That's the thing. That is very simple. Independent assortment. நான் வந்து ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி போய் சேர மாட்டேன். I have all rights. I have all complete rights to join with either capital P or small p. And vice versa. Capital P to small t or capital T. இந்த மாதிரி independent assortment வந்து எதில் ஃபாலோ ஆகும்? Mendelian factorsல ஃபாலோ ஆகும். நம்ம தெளிவாக கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ்ல கதற படிச்சிருக்கோம். ஸோ மறந்துடாதீங்க, தெரியாதவங்க அது கோத்ரூ பண்ணுங்கடா. இப்போ இந்த பக்கம் பாருங்க, paired chromosomes can separateங்கிறாங்க. Okay, so the paired chromosome can separate independently during meiosis. பார்த்துருக்கோமா இல்லையா? மியோசிஸ் அப்போ அந்த குரோமோசோம் பிரிஞ்சாதான் ஜைகோட்டுக்கு ரெண்டுமே கிடைக்கும். ஓகே சார், கரெக்ட். பட் இங்க பாருங்க, பட் வந்துருச்சு. பட் வந்தாலே ஆபத்து. பார்ப்போம் என்னன்னு. பட் த linked genes in the same chromosome normally do not assort independently. சார் என்ன சொல்றீங்க? டே தம்பிகளா,
கான்செப்ட் எல்லாம் கரெக்ட். சின்ன ஒரு வார்த்தை என்னங்கிறது இங்க நல்லா பாருங்க. பட் த லிங்க்டு ஜீனுங்கிற வார்த்தையை நம்ம விட்டுட்டோம். இப்போ புரியுதா எப்படின்னு? த லிங்க்டு ஜீன் இன் த சேம் குரோமோசோம் நார்மலி டு நாட் அசோர்ட் இண்டிபெண்டன்ட்லி. எப்பவுமே பாருங்க, அதாவது குரோமோசோம் பிரியும், அது நமக்கு தெரியும், அது அசார்ட் ஆகும். அசார்ட்னா பிரியறது, ஓகேவா? ஜாயின் பண்றது அசார்ட்னு சொல்லுவோம். அது தனியா இண்டிபெண்டா ஜாயின் ஆகுறது இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், அப்படி ஆகும். ஆனா லிங்க்டு ஜீனுங்கிற ஒரு பொருள் இருந்துச்சுன்னா, சேம் குரோமோசோம்ல இருந்துச்சுன்னா, மோஸ்டா என்ன ஆகாது, அதால இண்டிபெண்டா அசார்ட் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? அப்ப இந்த இடத்துல யார் பிரச்சனை? லிங்க்டு ஜீன் தான் பிரச்சனை. அப்ப லிங்க்டு ஜீன்ங்கிறது கிராக் பண்ணிடுவோமா ஃபர்ஸ்ட்? பாருங்க, அப்ப என்ன அர்த்தம்? குரோமோசோம் எப்பவுமே பிரியும்டா, ஆனா லிங்க்டு ஜீனுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குன்னா அதனால என்ன பண்ண முடியாது? இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்ங்கிற ரூலை ஃபாலோ பண்ண முடியாது. அப்ப அந்த லிங்க்டு ஜீன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். சோ பாத்துருவோமா? பாருங்க. ஓகே, இவ்வளவு விஷயம் ஈஸி சொல்றேன் கேளுங்க. ஓகே, இது வந்து ஒரு குரோமோசோம், ஓகேவா? அப்ப அந்த குரோமோசோம்ல இது ஒரு ஜீன், இது ஒரு ஜீன். அதே மாதிரி இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம், இதுல ஒரு ஜீன் இருக்கு, இதுல ஒரு ஜீன் இருக்கு. அதே மாதிரி இது இன்னொரு குரோமோசோம், இதுல ஒரு ஜீன் இருக்கு, இதுல ஒரு ஜீன் இருக்கு. இதுல என்னென்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? என்ன டிஃபரன்சஸ் யூ கேன் ஃபைண்ட்? பாருங்க, ஃபர்ஸ்ட் குரோமோசோம்ல ஒரே ஒரு குரோமோசோம் தான் இருக்கு, ரெண்டு ஜீன் பக்கத்துல இருக்கு. பக்கத்துல இருந்தாலே டேஞ்சர் தான். அடுத்து பாருங்க, ரெண்டு குரோமோசோம் இருக்கு, ரெண்டு டிஃபரண்ட் குரோமோசோம்ல ரெண்டு டிஃபரண்ட் ஜீன்ஸ் இருக்கு. இங்க ஒரு ஜீன் இருக்கு, இங்க ஒரு ஜீன் இருக்கு. ஸோ நமக்கு அது வித்தியாசமா இருக்கு, அது வித்தியாசம். இதுல பாருங்க, ஒரே குரோமோசோம் தான், ஒரே குரோமோசோம் ரெண்டு ஜீனுமே இருக்கு, ஆனா தூரமா இருக்கு, பக்கத்துல இல்லாம தூரமா இருக்கு. அப்ப என்ன சொல்ல வராங்க? இந்த லிங்க்டு ஜீன் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள்டா. ரெண்டு ஜீனுமே ஒரே குரோமோசோம்ல க்ளோஸ் ப்ராக்சிமிட்டில இருக்குன்னா அது என்ன சொல்லுவாங்க? லிங்க்டு ஜீன் சொல்லுவாங்க. சார் அதெல்லாம் என்ன பிரயோஜனம்? டே, அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா பிரிக்க முடியாது அவங்கள, அவன் போனா கூட்டிட்டு தான் போவான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஜீன் 1 ஜீன் 2 so close in the proximity that you called as linked gene. இப்போ ஃபார் சே ஜீன் 1ங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபேக்டர், ஓகே, டால்னு எடுத்துப்போம். ஓகே, ஜீன் 2ங்கிறது இன்னொரு கேரக்டர். ஃபார் சே you can take some eye color or something. ஓகே, இல்லை இன்னும் கொஞ்சம் ரிலேட் பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாக ரிலேட் பண்ணி தரேன், இல்லைன்னா உங்களுக்கு என்ன சம்மந்தமே இல்லாத கேரக்டரமா இருக்கும். ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. இதுக்கு வந்து ஐ ஷேப் எடுத்துக்கலாம். ஓகே, கண்ணு சில பேருக்கு ரவுண்டாக இருக்கும், சில பேருக்கு குட்டியாக இருக்கும், சில பேருக்கு இப்படி வெர்டிகலாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு ஜீனு, இன்னொரு ஜீன் வந்து ஐ கலர். போனால் ஒன்றா தான் போவோம், அதான் லிங்க்டு ஜீன், அவ்வளோதான் விஷயம். ஓகே, பிகாஸ் தேர் இன் சோ க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. அப்போ இந்த பர்டிகுலர் ஜீன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன ரெண்டு கூடவே போகும் கண்டிப்பா, ஐ ஷேப்பும் ஐ கலரும் கூடவே போயிடும். அப்ப அந்த இடத்துல இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் நடக்காது. இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் என்றால் என்ன? இந்த ஐ ஷேப் வந்து தனியா கூட போலாம், ஐ கலர் தனியா கூட போலாம், ஐ ஷேப் ஐ கலர் ஒன்னா கூட போலாம். ஆனா இங்க லிங்க்டு ஜீன் கான்செப்ட் வந்தனால க்ளோஸ் ப்ராக்சிமிட்டில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது. அதனால என்னால இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ண முடியாதுங்கிற ஒரு கூட்டம் தான் இந்த லிங்க்டு ஜீன். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? மேக்கிங் சென்ஸ்? மற்றபடி எதுவுமே இல்லை பாத்தீங்களா? ஸோ இது எல்லாமே அன்லிங்க்டு ஜீன்ஸ். கிளியர்? இப்போ இது சின்ன ஒரு டீட்டெயில் நீங்க பார்ப்போம்டா, பாருங்க. ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. கப்ளிங் அண்ட் ரிப்பல்ஷன் தெரியும். கப்ளிங் சொல்கிறாங்க, ரிப்பல்ஷன் ரொம்ப ஈஸி. கப்ளிங், ரிப்பல்ஷன். கப்ளிங்னா ஒன்று சரி, ரிப்பல்ஷன் தூரமாக போடுது. அப்போ வச்சு என்ன பார்ப்போமா? பாருங்க, அது நீங்கள் டயக்ராம் பார்த்தாலே போட்டு டயக்ராம்ல 90% படிச்சிடலாம்டா. அந்த 10% தெரியுமா? நீங்கள் எழுதுகிற அந்த ஃபேக்ட்டுக்கு யூ நீட் சம் சென்டென்சஸ், யூ நீட் சம் vocabularies, you need some words. That is why we read all those things, okay? But diagram is sufficient to crack the concept. Is it clear? So பார்த்துருவோமா? பாருங்க. ஓகே, ஒன்று வந்து இங்கே நல்லா பாருங்க, அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். இது ஒரு குரோமோசோம், இது இன்னொரு குரோமோசோம். டுகெதர் இது வந்து ஒரு டிப்ளட் குரோமோசோம். இது டுகெதர் டிப்ளட் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. அதே மாதிரி இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம். டுகெதர் அது ஒரு டிப்ளட் குரோமோசோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் குரோமோசோம்ல என்ன இருக்கு? ஒரு ஏ ஒரு பி, ரெண்டுமே கேபிட்டலா இருக்கு, ரெண்டுமே டாமினண்டா இருக்கு. அடுத்து பாருங்க, ரெண்டுமே ரெசசிவா இருக்கு. ஓகே, ஒன்று ஃபுல்லாக டாமினண்டாக இருக்கு, ஒன்று ஃபுல்லாக ரெசசிவாக இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, ஒரு ஜீன் டாமினண்டாக இருக்கு, இன்னொரு ஜீன் ரெசசிவாக இருக்கு. இன்னொரு குரோமோசோம்ல இன்னொரு ஜீன் ரெசசிவாக இருக்கு, இன்னொரு ஜீன் டாமினண்டாக இருக்கு.
அதாவது என்ன சொல்றாங்க, ஒரே குரோமோசோம்ல, அதாவது இந்த ஹோமோலோகஸ், இது ஹோமோலோகஸ் கரெக்டா, இது வந்து ஃபாதர், இது வந்து மதர், இப்படி அப்படியே ஈஸியா இருக்கும் பாருங்க. ஸோ இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ல ஒரு பக்கம் ஃபுல்லா டாமினன்ட், ஒரு பக்கம் ஃபுல்லா ரிசெசிவ். அப்படின்னா என்ன சொல்லுவோம், சிஸ்ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், சிஸ் ஃபார்ம்னு சொல்லுவோம். இல்ல அதே ஹோமோலோகஸ் குரோமோசோம்ல ஒரு டாமினன்ட்டும் கலந்துருக்கு, ரெசசிவ் கலந்துருக்கு, டாமினன்ட்டும் கலந்துருக்கு, ரெசசிவ் கலந்துருக்கு. அப்படின்னா என்ன சொல்லுவோம், டிரான்ஸ்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், டிரான்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இஸ் இட் கிளியர்? பாத்துருவோமா பாருங்க. இதே கதையை இங்கிலீஷ் எழுதிருப்போம் பாருங்க. ஓகே, see so cis பார்த்தோமா இல்லையா, the two dominant alleles, okay, two dominant alleles or recessive alleles, either dominant or recessive, but both should be dominant or should be recessive, not dominant and recessive. Okay, alleles occur in the same homologous chromosomes, vandu vittadu, tend to inherit together into same gamete, are called coupling or cis configuration. அது அப்படி என்ன சொல்றாங்க, ஹோமோலோகஸ் குரோமோசோம்ல ஒரு பக்கம் ஃபுல்லா டாமினன்ட், ஒரு பக்கம் ஃபுல்லா ரெசசிவ். இல்ல ஒரு பக்கம் ஃபுல்லா ரெசசிவ், ஒரு பக்கம் டாமினன்ட். ஆனா பிரச்சனை இல்ல, ஆனா டாமினன்ட்னா டாமினன்ட் மட்டும் தான் இருக்கும், ரெசசிவ்னா ரெசசிவ் மட்டும் தான் இருக்கும். அப்படிங்கும்போது என்ன ஆகும், அது அப்படியே என்ன ஆகும், அந்த கேமெட்டுக்கு இன்ஹெரிட் ஆகும்னு சொல்றாங்க. அப்படி இன்ஹெரிட் ஆகும் என்ன சொல்றாங்க, அது பேர் வந்து இட்ஸ் கால்ட் as coupling or cis. ஓகே, ஈஸி தான், ரொம்ப ஈஸி இது. அடுத்து பாருங்க, if dominant or recessive alleles are present on two different but homologous chromosomes. Homologous என்ன நமக்கு தெரியும் சார், அப்பா குரோமோசோம், அம்மா குரோமோசோம். இதுல வந்து ஒன்னு டாமினன்ட், ஒன்னு ரெசசிவ், ஒன்னு டாமினன்ட், ஒன்னு ரெசசிவ். அப்படி மிக்ஸ் ஆயிருச்சுன்னா என்ன சொல்றோம், they inherit apart into different gamete. ரெண்டு கேமெட் பிரிச்சிரும். ஏன்னா எப்படி இருக்கு, ரெண்டுமே வேற வேற மாதிரி இருக்கு. ஓகே, இஸ் இட் கிளியர்? சோ பாருங்க, இங்க சேம் திங். கிளியர்? இப்போ பாருங்க, அப்ப இப்படி இருக்கும்போது கேமெட் எப்படி வரும், ஏபிங்கிற கேமெட் வரும். இங்க எப்படி வருங்கிறாங்க, ஏபி. இப்படி தான் வர வாய்ப்புகள் உண்டு, பிகாஸ் இட் இஸ் சிஸ் ஃபார்ம். இங்க எப்படி வருங்கிறாங்க, இங்க ஏபின்னு வருங்கிறாங்க, இல்ல ஏபின்னு வரும். ரொம்ப ஈஸி, புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகுங்கிறாங்க. ஈஸியா இருக்கா? அடுத்து பார்த்துருவோமா பாருங்க. ஸோ அதுதான் they have given with an example. இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே தாண்டா, இங்க பாருங்க. ஸோ சேம் திங்கை வந்து ரெண்டு கேரக்டர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸி, நீங்க பார்த்தாலே புரிஞ்சு. பிகாஸ் ஆல்ரெடி வி ஹவ் டன் மோனோஹைபிரிட், டைஹைபிரிட், டெஸ்ட் கிராஸ், பேக் கிராஸ் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ அதே தான் சேம். நீங்கள் ரெண்டு கேரக்டர் இருக்கிறீங்க, பர்பிள் ஃப்ளவர் ஒன்று, லாங் போலன்னு ஒன்று, அது ஒரு கேரக்டர். ரெட் ஃப்ளவர், ரவுண்ட் போலன். அப்போ டாமினன்ட் எது, ரெசிவ் கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக இல்லையா? ஸோ கண்டுபிடிக்காதவங்க அந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும். பிகாஸ் வி ஹவ் டாட் யூ செவரல் டைம்ஸ். ஸோ ரொம்ப ஈஸி, நம்ம படிச்சோன்னா புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பாருங்க. ஸோ இங்கே வந்து இது ரெண்டு கேரக்டர் இருக்கிறோம், இங்கே ரெண்டு இருக்கிறோம். ஸோ அதில் வந்து கேமெட்ஸ் வரக்கூடிய என்ன கேமெட்ஸ் வரும், இது ரெண்டு கேமெட் வரும், இது ரெண்டு கேமெட் வரும். ஸோ அந்த கேமெட்டை செல்ஃப் பண்ணும்போது F1 ஜென்ரேஷன் கிடைத்து விட்டதும், அது ஹெட்ரோசைகஸ் எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, அதை வந்து எல்லாம் டெஸ்ட் கிராஸ் பண்ணி F1 கேமெட்ஸை ஃபார்ம் பண்ணி ஃபர்டிலைசேஷன் ஃபார்ம் பண்ணி ஒரு ரேஷியோ வருங்கிறாங்க. ஓகே, ஸோ alleles in coupling or cis configuration. தெரியுதா உங்களுக்கு? கப்ளிங் எவ்வளோ இருக்கு, சிஸ் எவ்வளோங்கிறது ஈஸியாக நம்ம வந்து இந்த சார்ட் மூலம் கண்டுபிடிச்சோம். ஸோ உங்ககிட்ட நான் ஒரு டயக்ராமை கொடுத்து அதில் எதெல்லாம் சிஸ், எதெல்லாம் டிரான்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியுமா, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்? ஃபைன், மேக்கிங் சென்ஸ்? ஓகே, அடுத்து பாருங்க. ஓகே, கிளியர்? ஸோ அதே தாண்டா, சும்மா நீங்கள் கோ த்ரூ பண்ணாலே புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஃபைன், ஓகே. ஸோ நெக்ஸ்ட், இப்போ இந்த லிங்கேஜில் நம்ம நிறைய டைப்ஸ் பார்த்தோம். அதில் ஸோ டைப்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் கம்ப்ளீட் லிங்கேஜ், இன்னொன்று இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். லிங்கேஜ் நம்ம பார்த்தோமா இல்லையா, க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்கக்கூடிய ரெண்டு ஜீன்ஸ் என்ன ஆகும்னா அப்படியே ஒன்றாவே இருக்கும். ஏன்னா அவங்க என்ன ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நான் போனால் அவங்க கூட தான் போவேன், நான் போனால் அவங்க கூட தான் போவேன், இல்லை போக மாட்டாங்கிற மாதிரி தே ஸ்டே டுகெதர் எவ்ரி டைம். ஓகே, this is called as linkage. அப்ப அதுல ரெண்டு டைப், ஒன்னு வந்து complete, இன்னொன்னு incomplete. So what is complete here பாருங்க, two genes so close on a chromosome that no crossing over occurs. ஏய் நல்லா அப்படியே crossing overனா என்னடா, ஆல்ரெடி பார்த்திருக்கோம். என்னன்னு ஞாபகிச்சுக்கோங்கடா, ரெண்டு ஜீன் இருக்கு, அந்த ரெண்டு ஜீன் தூரமா இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ரெண்டு ஜீன் சேர்றதுக்காக வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் crossing over. Okay, because they are so far apart. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா மேபி ஒரு வேரியேஷன் வரலாம், மேபி மோஸ்ட்டாக வரும். ஸோ ஒரு வேரியேஷன் வரணும்னா அவங்க சேரணும், ஏன்னா தூரமாக இருக்காங்க.
பக்கத்துல இருந்தா ஈஸி தேவையில்லை. அப்போ தூரமாக இருக்கனால ரெண்டு கேரக்டர் இருக்கும். ஸோ அது சேர்றது என்ன சொல்றாங்க கிராசிங் ஓவர். இது டீட்டெயில்டாக பார்ப்போம், ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா, இவங்க பக்கத்துலேயே இருக்காங்க, தேர் இன் சோ க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. அப்போ என்ன தேவையில்லை, கிராசிங் ஓவரே தேவையில்லை, கிராசிங் ஓவரே நடக்காது. தட்ஸ் வாட் வி கால் இட் as கம்ப்ளீட் லிங்கேஜ். ஏன்னா அவங்க பாரு கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிட்டாங்க, கம்ப்ளீட்டாக ஒன்றா இருக்கனால அப்படியே போவானுங்க அப்படியே வருவானுங்க, எவனையும் இவ்வளோ ஏற்ற மாட்டானுங்க, தேர் சோ க்ளோஸ். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், பேரண்டல் காம்பினேஷன்ஸ் மட்டும்தான் வருங்கிறாங்க. கரெக்டா இல்லையா, யோசிச்சு பாருங்க. பேரண்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஜீனும் என்ன ஆகுதுன்னா ஒரே மாதிரி க்ளோஸ் ப்ராக்சிமிட்டில இருக்காங்க. அப்ப அது அப்படியே அடுத்தடுத்த ஜெனரேஷன் போகும்போது கிராசிங் ஓவரே நடக்கல. கிராசிங் ஓவர் நடக்கணும் அப்படின்னா என்ன, வேற ஒரு ஜீன் உள்ள வந்தாதான் வேரியேஷன் நடக்கும், வேற கேரக்டர் வரும், பேரண்ட்ல இருந்து வேற கேரக்டர் வரும். இங்கதான் கிராசிங் ஓவரே நடக்கலையே. அப்ப அப்பா அம்மா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வரும். That's what we call it as no crossing over occurs yielding only parental combination. Example Drosophila ன்னு சொல்றாங்க. Drosophila தெரியுமா உங்களுக்கு? யாரும் ஹாஸ்டல் இருந்திருக்கீங்க, மேபி நீங்கள் ஹையர் கிளாஸஸில் போகும்போது ஹாஸ்டல் போவீங்க. ஹாஸ்டல் போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தனியாக சாப்பிட்டு பழகுவேன் சார், நான் தனியாக குக்கிங் பண்ணுவேன் சார் ஆரம்பிப்பீங்க. நான் அப்படி தான் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஆரம்பித்து சமைப்பீங்க, வேஸ்ட் ஒரு பக்கம் போடுவீங்க, இன்னைக்கு போடலாம் நினைப்பீங்க மறந்துடுவீங்க, நாளைக்கு போடலாம் நினைப்பீங்க மறந்துடுவீங்க, மறந்து என்ன ஆகுது அப்படின்னு நின்று ஃபுல்லாக சுற்றி ஃபுல் ஃப்ளைஸ் வந்துடும். ஓகே, ட்ரோசோஃபிலா கல்ச்சர் ஆரம்பிச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும், அதான் ட்ரோசோஃபிலா. ஓகே, தட்ஸ் an எக்ஸாம்பிள். ஸோ இப்போ அடுத்து பாருங்க, இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். இன்கம்ப்ளீட் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஒன்று அப்படியே போயிட்டு ஒன்றா வந்துட்டானுங்க. ஸோ எந்த ஒரு ஃபேக்டர்ஸ் உள்ள வரல. ஸோ இட் இஸ் ஒன்லி பேரண்டல் பேஸ்ட். இப்போ பாருங்க, இன்கம்ப்ளீட். Two linked genes far enough apart that crossing over occurs, producing both parental and recombinant offspring. வந்துட்டான்ல, இப்போ பாருங்க ரெண்டுமே தூரமா இருக்காங்க. ஸோ தூரமா இருக்கும்போது கிராசிங் ஓவர்னு ஒரு கான்செப்ட் உள்ள வருது. ஸோ கிராசிங் ஓவர் கான்செப்ட் உள்ள வரும்போது பேரண்டல் கேரக்டர் தவிர வேற ஒரு அடிஷ்னல் கேரக்டர் ஆர் நியூ கேரக்டர்ஸ் உருவம் எடுக்குது. அதை வந்து ரீகாம்பினன்ட் ஆஃப் ஸ்பிரிங்ஸ்னு சொல்றாங்க. ஓகே, ரீகாம்பினன்ட் ஆஃப் ஸ்பிரிங் என்ன, அதாவது பேரண்டல் கேரக்டரை தவிர ஏதோ ஒரு அடிஷனல் ஒரு வெரைட்டி வந்திருக்கு, என்ன சொல்றாங்க ரீகாம்பினன்ட். ஏன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் என்ன இருக்கு, கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. இந்த பக்கம் என்ன இருக்கு, கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கிராசிங் ஓவரை ஈஸியாக டீகோட் பண்ணலாம். கிராசிங் ஓவரை டீகோட் பண்ணிட்டா நீங்களே சொல்லிடுவீங்க என்ன ரீகாம்பினன்ட் என்ன அப்படிங்கிறது நீங்களே சொல்லுவீங்க. பார்த்துருவோமா, பாருங்க. ஃபைன். Okay, before then there's a question I want you guys to answer. Which of the following sentences are correct? Correct is கேக்குறாங்க. Okay, the offspring exhibit only parental combinations due to incomplete linkage. இது என்ன சொல்ல வராங்க, the offspring அதாவது பிறக்க போற இந்த progeny வந்து exhibit only parental combinations due to incomplete linkage. இது என்ன சொல்லுங்க கிட்ட, சார் கம்ப்ளீட் லிங்கேஜ் இருந்தா மட்டும்தான் parental characters அப்படியே offspring வரும். ஏன்னா வேற ஒருத்தன் உள்ள வரல, ஏன்னா கம்ப்ளீட் பிகாஸ் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டில இருக்கு, கிராசிங் நடக்கல. அப்ப இது வந்து தப்பு தானே, பிகாஸ் இங்க என்ன வரணும், கம்ப்ளீட்னு வரணும், இங்க இன்கம்ப்ளீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ராங். அடுத்து, the linked genes exhibit some crossing over in complete linkage. என்ன சொல்றாங்க, அந்த லிங்க்டு ஜீன் வந்து லிங்க்டு ஜீன் நம்ம தெரியல, அந்த ஒட்டி இருக்கிற அதே ஜீன், அதாவது ஒட்டி ஜீன். ஸோ இந்த லிங்க்டு ஜீன் என்ன ஆகும், சம் கிராசிங் ஓவர் இன் கம்ப்ளீட் லிங்கேஜ்ங்கிறாங்க. அதுவும் அகைன் தப்பு, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க, the separation of two linked genes are possible in incomplete linkage. இதுல கரெக்ட் தப்பா இருக்கா பாருங்க, the separation of two linked genes are possible in incomplete linkage. கரெக்ட் தானே, இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் என்ன அர்த்தம், கிராசிங் ஓவர் நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப யார் இல்ல, இந்த லிங்கேஜ் கான்செப்ட் உள்ள வராது, அவ்வளவுதான். separation of two linked genes are possible in incomplete linkage. That is correct, making sense. ஏன்னா அப்பதான் என்ன ஒரு recombinantங்கிற ஒரு வார்த்தை உள்ள வரும். ஓகே, அடுத்து, crossing over is absent in complete linkage. crossing over is absent in complete linkage. கரெக்டா இல்லையா, யோசிச்சு பாருங்க. கம்ப்ளீட் லிங்கேஜ்ல கிராசிங் ஓவரே நடக்காது, ஏனென்றால் லிங்க்டு ஜீன்ஸ் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்கும், அதனால் அவங்களுக்கு வேற ஒரு ஃபேக்டர் தேவையில்லை. ஸோ என்ன நடக்காது, கிராசிங் ஓவர் நடக்காது. ஸோ இட் இஸ் ஆப்சென்ட் இன் லிங்கேஜ். ஸோ அக்கார்டிங் டு மீ வாட் இஸ் த டூ ஸ்டேட் ரைட் ஆன்சர்ஸ்? இட் ஷுட் பி ஆப்ஷன் 3 and ஆப்ஷன் 4. இது தப்பு தப்பு. ஸோ ஆப்ஷன் 3 and 4 இஸ் த ரைட் ஆன்சர். பார்த்துருவோமா, இங்கடா இங்க பாருங்க. ஸோ யூ ஆர் ரைட். ஸோ ஆப்ஷன் 3 and 4 இஸ் த ரைட் ஆன்சர். யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொல்லாம இருந்திருக்கலாம், சொல்லி இருந்திருக்கலாம், மேபி क्वेश्चन பார்த்து ஸ்ட்ரைக் ஆயிருக்கலாம். பட் வாட் எவர் மை சிச்சுவேஷன், மேக் ஷூர் கமெண்டிங் த ஆன்சர். ஓகே, so I understand people have watched it. Good, fine.
ஸோ இப்போ இந்த லிங்கேஜ் கிராசிங் ஓவர் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம்டா. பாருங்க லிங்கேஜ் என்ன சொல்றாங்க, தி ஜீன்ஸ் present on chromosome stay close together. இப்போதான் பார்த்தோம் தெரியும். It leads to separation of linked genes. அந்த linked genes வந்து செப்பரேட் ஆகணும்னா எவன் உள்ள வரணும், கிராசிங் ஓவர் கான்செப்ட் உள்ள வரணும். இது கிராசிங் ஓவர் என்ன பண்ணும், அந்த லிங்க்டு ஜீனுங்கிற கான்செப்டே தடுத்து அப்படியே உடச்சி வீசி செப்பரேட் பண்ணி ரீகவுண்ட் உருவாக்கிடும். அவ்வளோ விஷயம். பாருங்க, இட் இன்வால்வ்ஸ் சேம் குரோமோசோம் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம். கரெக்டா இல்லையா? அதாவது நான் வந்து ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம் எடுத்திருக்கேன். ஓகே, அப்பா அம்மா. அப்போ இதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜீன்ஸ் இதுக்குள்ள நடக்கிறது என்ன சொல்றாங்க, லிங்கேஜ்னு சொல்றாங்க. ஈஸியா இருக்கா? லிங்கேஜ் சொல்றாங்க. புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்க, it involves exchange of segments between non-sister chromatids of homologous chromosome. சார் குழப்பது சார், என்ன சார் இது நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ், என்ன சார் இது ஹோமோலோகஸ் குரோமோசோம்? அப்படியே ஹோமோலோகஸ் சொல்லிட்டேன் நான். ஓகே, ஹோமோலோகஸ் குரோமோசோம் என்ன பாருங்க. So from father and mother you get each chromosomes, you call it as homologous chromosome. Okay sir, homologous non-sister chromatids என்றால் என்ன? இங்க பாருங்கடா, இது வந்து father, இது வந்து mother. நான் கூட சொல்லியிருக்கேன், இந்த father mother வந்து பிரிஞ்சு குரோமோசோம் வரும்போது ஆக்சுவலி என்ன ஆகும்னா, இது வந்து இன்னொரு டைம் டூப்ளிகேட் ஆகும். என்ன ஆகும்? இன்னொரு டைம் டூப்ளிகேட் ஆகும். அது டூப்ளிகேட் ஆகி பிரிஞ்சக்கு அப்புறம் தான் தனித்தனியாக பிரியும். ஓகே, நிறைய ஸ்டெப் இருக்கு, நான் குயிக்காக சொல்கிறேன். ஸோ அப்படி பிரியும் போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், 4 இது வந்து கிடைக்கும். ஜென்ரலாக கேமெட்ஸ் ஃபார்மேஷனில் அப்படி தான் வரும். அப்போது இது இப்படி பிரியும் போது ஏன்னா மியோசிஸ் 2 மியோசிஸ் நடக்கணும். ஃபர்ஸ்ட் மியோசிஸ் ஒன்று நடக்கணும், செகண்ட் மியோசிஸ் நடக்கணும். அப்போ செகண்ட் மியோசிஸ் நமக்கு என்ன ஆகும், 4 செல் வரும். கரெக்டாக இல்லையா? இதெல்லாம் ஈஸி கான்செப்டா, குயிக்லி டெல் யூ லிசன். எஸ், வெரி குட். பாருங்க, ஸோ 2n ஒரு விஷயம் இருக்கடா இங்கே. ஓகே, ஸோ 2n என்ன ஆகும்னா பிரியும் போது என்ன மாறும். ஓகே, இந்த எண்ணெய் என்ன பண்ணும், இங்கே ஒரு எண்ணெய் கொடுக்கும், இங்கே ஒரு எண்ணெய் கொடுக்கும். இந்த எண்ணெய் என்ன பண்ணும், இங்கே ஒரு எண்ணெய் கொடுக்கும். அந்த எண்ணெய் பச்சை கலர் இருக்கிறனால நம்ம ப்ளூ கலர் யூஸ் பண்ணுவோம். அந்த எண்ணெய் வந்து இங்கே ஒரு எண்ணெய் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும், 1 2 3 1 2 3ங்கிற மாதிரி பிரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி தான் குரோமோசோம்ஸ் என்ன ஆகுது, இப்படி ஃபஸ்ட்டு வந்து இப்படி இருக்குமா, இப்படி ஒன்று இருக்குமா, அது பிரிஞ்சு இப்படி 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 4 கிடைக்கும் நமக்கு. நான் வந்து இது வந்து குயிக்காக சொல்கிறேன், பிகாஸ் இட்ஸ் 4-5 ஸ்டெப்ஸ் இருக்கும். நான் ஜென்ரலாக சொல்கிறேன். அப்போது இது வந்து ஃபுல்லாக ஃபீமேலோடது, ஓகே, அவர் ஃபாதரோடது. இது ஃபுல்லாக மதரோடது. இப்போ பாருங்கடா, இந்த 2 குரோமோசோமுமே ஃபாதர் கிட்ட இருந்தா வந்துச்சு. ஸோ அச்சஸ்ல அப்படியே இருக்கும் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். ஓகே, இது பாருங்க, இது ரெண்டுமே என்ன ஆகுது, மதர் கிட்ட தான் வருது. அச்சஸ்ல அப்படியே இருக்கும் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். இப்போ ஆக்சுவலி என்ன சேருது, இதுவும் தான் சேருது. நல்லா பாருங்க, இதுவும் தான் சேருது. அப்போ இதை ரெண்டு என்ன சொல்றாங்க, நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் சொல்றாங்க. ஓகே, ஏன்னா நீ என்னதான் ஹோமோலோகஸ் குரோமோசோம் சொன்னாலும் சரி, நீ என்னதான் அது ஒரே மாதிரி ஃபாதர் மதர் எடுத்தாலுமே அது ஃபாதர், அது மதர். ஸோ அது நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். அப்போ இன்னும் ஈஸியாக சொல்றேன் பாருங்க, அது அப்படி இங்கே போடுங்க. இப்போ இது நம்ம எதில் பார்த்தோம், லிங்கேஜுக்கு பார்த்தோம். இதுவே அந்த லிங்கேஜ் வந்து இங்க ஒரு ஜீனுக்கும் நடக்குது என்றால் அதை நாம் என்ன சொல்லுவோம், கிராசிங் ஓவர் என்று சொல்லுவோம். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இது நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஏன் சொல்றேன்னா, ஹோமோலோகஸ் குரோமோசோம் தான். அப்பா அம்மா கான்செப்ட் கரெக்ட், அல்லில ஜீன் எல்லாம் சேர்ந்து ஹோமோ குரோமோசோம் தான். ஆனா அது அப்பா ஓடுறதுனால அதுக்கு ஒரு குரோமேட்டிட்ஸ் இருக்கும், அம்மா ஓடுறதுனால என்னதான் டிஃபரன்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த டிஃபரன்ஸ் என்ன சொல்றாங்க, நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் சொல்றாங்க. ஓகே, அப்போ சிஸ்டர்னா என்ன, சிஸ்டர்னா இந்த ஃபாதருக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும் சார், இதுதான் சிஸ்டர். அவ்வளவுதான்டா. ஸோ நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் என்ன இருக்கும், இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். எழுதிட்டேன் பார்த்தீங்களா, அது என்ன சொல்றாங்க, இட் இஸ் கால்ட் as crossing over. ஓகே, புரிஞ்சுதாடா? ஈஸியா இருக்கா? we have decoded statements. ஓகே, good, very good. அடுத்து பாருங்க, it reduces new gene combination. correct. ஏன்னா இங்க crossing over நடக்கலையே சார். ஒரு வேரியேஷன் வரணும் லைஃப்ல. வேரியேஷன் வரணும்னா யார் வரணும், எவனோ ஒருத்தர் உள்ள வித்தியாசமா வரணும். இல்ல அரைச்சமாவே அரைச்சிட்டே உட்காந்து என்ன ஆகும், வேரியேஷன் வராது. இட் ரெடியூசஸ் நியூ ஜீன் காம்பினேஷன்ஸ். கரெக்டா இல்லையா? இமேஜின் our parents, like if I have got few characters from my dad and my mom, or sometimes I get some intermediate character. அப்படி வரலாம்ல, எங்க அப்பா ரொம்ப டால், எங்க அம்மா ரொம்ப ஷார்ட், நான் ஒரு மீடியம் லெங்த். அப்படியும் வரலாம். இல்லை எங்க அப்பா டால், நானும் டால், எங்க அம்மா டால், எங்க அம்மா ஷார்ட், நானும் ஷார்ட், அப்படியும் வரலாம். ஸோ அந்த வேரியேஷன் வரணும்னா என்ன ஆகணும், நியூ ஜீன் காம்பினேஷன் கான்செப்ட் உள்ள வரணும்.
அது எங்க நடக்காது, இந்த லிங்கேஜ் நடக்காது. ஏன்னா என்ன இல்ல, கிராசிங் ஓவரே இல்ல. ஓகே, இங்க நடக்கும் பாருங்க. இட் இன்க்ரீசஸ் வேரியபிலிட்டி பை ஃபார்மிங் நியூ ஜீன் காம்பினேஷன்ஸ் லீட் டு ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கானிசம்ஸ். இஸ் இட் கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? ஃபைன். இப்போ நம்ம டீடைல்டா இந்த கிராசிங் ஓவரை பிரிச்சு மேஞ்சறலாம். ஓகே, இப்போ இந்த கிராசிங் ஓவர் நீங்க பிரிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு என்ன ஆகும், அது எல்லாமே ரிலேட் ஆகி ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ குயிக்கா பாருங்க, டயக்ராம்ல முடிச்சிடலாம்டா, ஈஸி டயக்ராம் முடிச்சிடலாம். அப்புறம் கதை எழுதலாம், பிகாஸ் 5 மார்க்ஸ்ல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. முடிச்சிடலாம். சரியா? பாருங்க, நமக்கு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கிராசிங் ஓவர் எங்க நடக்கும், மியோசிஸ் என்ற செல் டிவிஷனில் நடக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, மியோசிஸ்னா என்ன? இட்ஸ் a series of divisions. என்ன நடக்கும் அதுல நமக்கு தெரியும், ப்ரோஃபேஸ், ஓகே, மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி 11th படிச்சிருப்பீங்களா? ஸோ இதெல்லாமே படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணி இந்த டாபிக் படிக்கும்போது ஈஸியா இருக்கும். இதை நான் உட்காந்து ஃபுல்லா டீச் பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த டாபிக் முடியாது. ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ குயிக்லி. ப்ரோஃபேஸ் இருக்கு, மெட்டாஃபேஸ் இருக்கு, அனாஃபேஸ் இருக்கு, டீலோஃபேஸ் இருக்கு. அப்ப அதுல இந்த ப்ரோஃபேஸ்ங்கிற ஸ்டேஜ்ல தான் என்ன ஆரம்பிக்குது, மியோசிஸ் 1 ஆரம்பிக்குது. இந்த குரோமோசோமோட கிராசிங் ஓவர் கான்செப்ட் எல்லாம் எங்க வருது, இந்த ப்ரோஃபேஸ் ஸ்டேஜ்ல வருதுங்கறாங்க. ஓகே, நமக்கு நல்லா தெரியும் சார் மியோசிஸ் பொறுத்த வரைக்கும். அகைன் ஐம் ட்ரைவிங் சைக்கிள் ஜஸ்ட் ஃபார் யூ. ஓகே, மைட்டாசிஸ் ரொம்ப சிம்பிள்ரா. இதுதான் மைட்டாசிஸ். இது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படியே ஸ்பிட் ஆகுது, ஆனா குரோமோசோம் ரெடியூஸ் ஆகல. 2 and 12. மியோசிஸ் என்றால் என்ன, 2 1 இருக்கும், அது என்னவா மாறும், என். இது வந்து மியோசிஸ் 1. அப்புறம் இங்க ஒரு எண், இங்க ஒரு எண், இங்க ஒரு எண், இங்க ஒரு எண். இது மியோசிஸ் 2. அப்ப 2 மியோசிஸ் நடக்கும். அப்ப 2 ப்ரோஃபேஸ் இருக்கு, 2 மெட்டாஃபேஸ் இருக்கு, 2 அனாஃபேஸ் இருக்கு, 2 டெலோஃபேஸ் இருக்கு. இதை என்ன சொல்றாங்க, மியோசிஸ்ங்கறாங்க. அப்ப மியோசிஸ் 1, அதாவது ப்ரோஃபேஸ் 1 ஆஃப் மியோசிஸ், முதல் ப்ரோஃபேஸ் நடக்கும், கிராசிங் ஓவர் ஆரம்பிக்கும் சொல்றாங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? இப்போ குயிக்கா பாருங்க. Nikhil Yadav, yes, sit. Okay, I think it is a typo error. I think it is S, sir. Okay, yes, P mat correct. அவ்வளவுதான்டா. இப்போ நல்லா பாருங்கடா. இப்போ நான் சொன்ன அந்த நான் சிஸ்டர் எல்லாமே கிளாரிட்டி வந்துருங்க. நல்லா பாருங்க. இதை வந்து ஓகே, நான் சொல்ற பாயிண்ட்டை மட்டும் பாருங்க. நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். அவ்வளோதான்டா, அவ்வளோதான். தெரியுதா? ஓகே, நல்லா பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இது வந்து ஃபாதர் கிட்ட நான் வந்து இதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பிளாக் யூஸ் பண்ணுறேன். ஓகே, பிளாக்லேயே போட்டு முடிச்சிருவோம். இதெல்லாம் ரிவிஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். ஓகே, தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கோங்க, தப்பு இல்லை. தெரிஞ்சவங்க ரிவிஷன் பண்ணுங்க, தப்பே இல்லை. தெரிஞ்சவங்க திருப்பி படிங்க, தப்பே இல்லை. ஓகே, பட் டூ இட் ஃபைன். ஸோ சி, இது வந்து அப்பா கிட்ட இருந்து வருது, இது அம்மா கிட்ட இருந்து வருது. ஓகே, ஸோ இது ரெண்டுமே நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம் சொல்லலாம், கரெக்ட். ஆனால் இந்த ப்ளூ இந்த ரெட்டு வேற. பார்த்தீங்களா, இந்த ப்ளூ இந்த ரெட்டு வேற. இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது உன்ன அப்பா உன் அம்மா. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் as non-sister chromatids of homologous chromosome. அவ்வளோதான விஷயம். புரிஞ்சுதா? non-sister chromatids of homologous chromosome. ஸோ அங்கே என்ன ஆரம்பிக்குது, இந்த ப்ரோஃபேஸ் மியோசிஸ் கிராசிங் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன, ரெண்டு பேரும் இப்படி இருந்தாலுங்க பக்கத்தில் வந்துட்டாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலி ரொம்ப தூரமாக இருப்பாங்க. ஓகே, இங்கே இப்படி இருப்பாங்க. என்னாச்சு, now they have come in a close proximity. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நடந்துருச்சா? புரிஞ்சிருச்சா? இது பக்கத்துல வந்தோன்னு என்ன ஆகும்னா, இவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக ஆரம்பிக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் டெட்ராடுன்னு சொல்லுவோம். டெட்ரா என்ன அர்த்தம், 4 அர்த்தம். ஸோ 4 ஒன்று சேர்ந்து என்ன சொல்றோம், டெட்ராடுன்னு சொல்றோம். now becoming as a tetra structure. ஓகே சார், டெட்ரா வந்துருச்சு. இனி எப்படி கிராசிங் நடக்கும், நல்லா யோசிச்சு பாருங்க. கிராசிங் ஓவர் நடக்கணும்னு என்ன சொன்னேன், இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். நோ, அதே மாதிரி வருது. வந்த உடனே என்ன பண்ணுவோம், லாக் பண்ணிடுவோம். நீ ஓடிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், லாக் பண்ணி வச்சிருவான். ஏன்னா லாக் பண்ணாதான் என்னோட கண்டென்ட்ஸ் உனக்கு தர முடியும், உன்னோட கண்டென்ட்ஸ் நான் எடுத்துக்க முடியும். ஸோ தே ஹேவ் டு லாக் தெம்செல்வ்ஸ். அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் பேர் தான் கயாஸ்மான்னு சொல்லுவோம். இங்க நல்லா பாருங்கடா, இந்த பாயிண்ட்ல என்ன ஆகும், 2 பேருமே லாக் பண்ணிப்பானுங்க. நல்லா பாருங்க, லாக் ஆயிட்டாங்களா? நல்லா தெரியுதா உங்களுக்கு, தெளிவா தெரியுதா? ஸோ இது எங்க நடக்குது, பேக்கெட்டிங் ஸ்டேஜ் நடக்குது. சார் என்ன சார் ப்ரோஃபேஸ், நீங்க தம்பிகளா நல்லா லிசன் பண்ணுங்கடா. ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், சிலோஃபேஸ்ங்கிறது என்னது, அந்த மியோசிஸ்ல வரக்கூடிய சைக்கிள்ஸ். அந்த ப்ரோஃபேஸை நம்ம பிரிக்கலாம். அந்த ப்ரோஃபேஸை டீட்டெயிலாக பிரிக்கும்போது நமக்கு என்ன இருக்கும், ஜைகோட்டின், டிப்ளோட்டின், பேக்கெட்டின், லெப்டோட்டின், டயக்னைசிஸ்னு 5 சப் சீரிஸ் மாதிரி இருக்கும். அப்போ அந்த ப்ரோஃபேஸ் 1ல பேக்கெட்டிங் ஸ்டேஜ்ல நடக்குது. இது அப்படியே இந்த கயஸ்மாங்கிறதுங்க ஃபார்ம் ஆகும் சொல்றாங்க. புரிஞ்சுதா? யாருக்காவது டவுட் இருக்கா இது வரைக்கும்?
ஃபார்ம் ஆயிருச்சா? ஈஸியா இருக்கா பாருங்க. கயஸ்மா சைட் ஆஃப் கிராசிங் ஓவர். இதுக்கு லாக் பண்றாங்க. லாக் பண்ணாதான் கண்டென்ஸை மாற்ற முடியும். கண்டென்ஸை மாற்றதான் கிராசிங் ஓவர் நடக்கும். அப்போ இது வரைக்கும் ஓகே சார், கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பாருங்க, இப்போ நல்லா பாருங்க கிராஸ் பண்ணிட்டாங்க. தெரியுதா எப்படி இருந்தாங்க? அங்கே ஆக்சுவலி கேபிட்டல் ஏ ஸ்மால் பி இருந்தாங்க. கரெக்டாக நல்லா பாருங்க. ஸோ இட் வாஸ் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி ஸ்மால் ஏன்னு இருந்தாங்க. இப்போ என்னவா மாறிடுச்சு பாருங்க, கேபிட்டல் ஏ ஸ்மால் பி ஸ்மால் ஏ கேபிட்டல் பிங்கிற கிராசிங் ஓவர் நடந்து விட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஓகே, இனி இது வந்த வேலை முடிஞ்சிருச்சு, பிரிஞ்சிருவானுங்க, 2 பேர் பிரிச்சுட்டானுங்க. அப்புறம் நான் சொன்ன மியாசிஸ் 2 நடக்குமா? இப்போ பாருங்க, மியாசிஸ் 2ல 1 2 3 4ங்கிற 4 கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுல பாருங்க இது 1. அப்ப இது யார்? ரீகாமினன்ட். பாத்தியா? ரீகாமினன்ட். இது யார்? பிபி. ரீகாமினன்ட். இது நார்மல். ஸோ 50% பேரண்டல் 50% ரீகாமினன்ட். இவ்வளவுதான விஷயம். இதான கிராசிங் ஓவர். அப்போ கிராசிங் ஓவர் மூலமா என்ன நடக்குது? எனக்கு 4மே பேரண்ட் டைப்பா கேட்டா இல்ல, 2 பேரண்ட் டைப் 2 ரீகாம்பினன்ட். புதுசா எவனோ உள்ள வந்திருக்கா. ஓகே, கிளியர், மேக்கிங் சென்ஸ். இதுதான் கிராசிங் ஓவர். அப்போ கிராசிங் ஓவர் மூலமா என்ன கிடைக்கும்? நமக்கு புது கேரக்டர் உள்ள வரும். இதை தாண்டா கதையா பாயிண்ட்ஸ் எழுதிருப்பாங்க. குயிக்கா பார்த்தலாம். சரி, அப்படியே பாருங்க, கடன் பார்த்தலாம். அப்போ கிராசிங் ஓவர் என்ன அர்த்தம்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட்ஸ் பிட்வீன் நான் சிஸ்டர் chromatids of homologous chromosome creates new genes and that is nothing but recombinants. Okay, it was coined by whom? Morgan. மறக்க முடியாது. இவங்களாம் ரொம்ப 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 ஒரு ஹெல்ப்ஃபுல்லான கைஸ். ஓகே, ஸோ மறக்க முடியாது. கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டோம். ஓகே ஃபைன். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன்? ஒன்று சேர்றது. அது சொல்லுவாங்க சினாப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்ப்போமா? pairing of homologous chromosomes during zygote aligning side by side to form bivalence. டேய் உன்னோட டெட்ராட்ஸ் தான் பைவேலன்ஸ் சொல்றாங்க. டேய் பேரை மாத்திட்டே இருப்பாங்க. சரியா? டெட்ராட்ஸ் என்ன சொல்றாங்க? பைவேலன்ஸ் சொல்றாங்க. ஸோ பாருங்க, அவன் அப்படியே பக்கத்துல வந்து ஒன்று சேர்ந்து ரெடியா இருக்கானுங்க. எதுக்கு? கிராஸ் ஓவர் பண்றதுக்கு. அப்போ ரெடியா இருக்கிற ஸ்டேஜ் சொல்றாங்க சைனாப்சிஸ் சொல்றாங்க. ஓகே, இதுக்கு சினசிஸ் சொல்ல 2 பேர் இருக்கு. தட் இஸ் ஒன் திங். கிளியர்? அடுத்து பாருங்க, இப்போ இது வரும்போது எப்படி சேரும் சார்? சார் நான் வந்து அவனை சென்ட்ரோமீர் பிடிச்சி இழுக்கணுமா, இல்லை அவனை குரோமாட்டிட் பிடிச்சி இழுக்கணுமா, இல்லை அவனை டீலோமீர் பிடிச்சி இழுக்கணுமா? எப்படினாலும் பிடிச்சி இழுக்கலாம், அவன் வந்துடும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ என்ன தெரிஞ்சுக்கணும். சென்ட்ரோமீர்னா என்ன? டே, இப்போ நம்ம படித்த குரோமோசோம் இருக்குல்ல, இது பேர் தான் சென்ட்ரோமியர். ஓகே, இது பேர் தான் குரோமாட்டிட். புரிஞ்சுதா? ஸோ இது ஒரு குரோமாட்டிட், இது ஒரு குரோமாட்டிட், இது ஒரு சென்ட்ரோமியர். இப்போ இந்த சென்ட்ரோமியர் சேருது பாருங்க. pairing starts from middle of the chromosome. இங்க ஒரு சென்ட்ரோமியர், அங்க இருந்து சென்ட்ரோமியர் சேரும்போது என்ன சொல்றாங்க? ப்ரோசென்ட்ரிக் சினாப்ஸ் சொல்றாங்க. ஈஸியா இருக்கா? அடுத்து பாருங்க, ப்ரோ டெர்மினல். டெர்மினல் இந்த எண்ட்ஸ் டெர்மினல். ஓகே, டீலோமேஸ் சொல்லுவோம். pairing starts from the telomeres. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, random synapses. pairing may start from anywhere. எங்க இருந்தாலும் வரலாம். ஸோ அது ஒன்று சேர்றதுக்கு 3 டைப் இருக்கு. சென்டர்ல சேரலாம், கார்னர்ல சேரலாம், எப்படினாலும் சேரலாம். ஸோ அது கதை புரிஞ்சுதா? கிராசிங் ஓவரா சேருது சினாப்சிஸ். ஏன்னா அலைன் ஆகுது. எங்க பேக்கெட் நம்ம ஜைகோட்டிக் ஸ்டேஜ்ல பார்த்தோம், அப்படியே அலைன் ஆகுது. அது எப்படினாலும் ஆகலாம். அதுக்கு நம்ம வந்து ப்ரோசென்ட்ரிக், ப்ரோ டெர்மினல், ரேண்டம்னு 3 டைப் பிரிச்சிருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்க, இனி யாவது என்ன ஃபார்ம் ஆகும்? வந்துருச்சு. வந்தோன்னு என்ன ஃபார்ம் ஆகும்? டெட்ராட் ஃபார்ம் ஆகும். பார்த்தோமா? பாருங்க, each homologous chromosomes of a bivalent begin to form 2 identical sister chromatids which remain held together by centromere. ஒன்றும் இல்லை, நம்ம படிச்சதே தான். அப்படியே ஒன்று சேர்ந்து ஒரு எக்ஸ் ஃபார்ம்ல வந்துடும். ஓகே, at this stage each bivalent has 4 chromatids. This stage is called tetrad stage. டயக்ராம்ல பார்த்துருவோமா? பாருங்க, இவ்வளவுதான்டா. இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம். இது 2 என்ன ஆகுது? அப்படியே பாருங்க, சேரும்போது டெட்ராட் ஃபார்ம் ஆகுது. 1 2 3 4 குரோமாட்டிட். ஓகே, அது சேர்ந்த உடனே கிராசிங்கோ நடக்குது. அதுதான் என்னவா மாறுதுங்க? பிரியுது. பாத்தியா எப்படி கண்டுபிடிச்சோம்? இவ்வளவுதான்டா விஷயம். புரிஞ்சுதா? கிளியரா இருக்கா? ஏக்க டவுட் இருக்கா? ஃபைன். அப்போ இப்போ ஒன்று சேர்ந்தாச்சு, சேர்ந்து டெட்ராட் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஃபார்ம் பண்ண டெட்ராட்ல அது லாக் பண்ணியாச்சு. கைஸ்மாங்கிற பாயிண்ட் லாக் பண்ணியாச்சு. அது லாக் பண்ண என்ன பண்ணும்? கண்டென்ட்ஸை ஷேர் பண்ணும். கண்டென்ட்ஸை ஷேர் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? ரீகாம்பினன்ட்டை உருவாக்க முடியும். இல்லைன்னா உருவாக்க முடியும். லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ லாக் பண்ணி என்ன பண்ணுவாங்க? கிராஸ் ஓவர் நடக்கும். occurs in packaging stage. Non-sister chromatids of homologous pair makes a contact at 1 or more points. That is what chiasma. எப்படி அவன் தெளிவு இன்டர்ல கொடுத்துருக்கானம்மா பாருங்க. அடுத்து, these points of contact between non-sister chromatids of homologous chromosome is called chiasmata. அவ்வளோதான். இதுதான் அவனுக்கு கொடுத்துருக்கான். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா?
I can see people are watching but no one is replying. Okay, no problem. If you are fine with it, no problem. Any doubts, quickly text. Okay, fine. சில பேருக்கு எஸ் சார் புரிஞ்சுதுன்னு சொல்கிற கடுப்பாகும். எனக்கு அது புரியும். பிகாஸ் சம்டைம்ஸ் ஈவன் ஐ ஃபீல் என்னடா சும்மா எஸ்ன்னு சொல்லணும். பட் அது சொல்லும்போது எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்க. ஐ கேன் சி பீப்புள் ஆர் வாட்சிங் பட் கமெண்ட்ஸ் கம்மியாகும் போது என்னடா உங்களுக்கு புரியுதா இல்லையா, புரியுதுன்னு சொல்லுவீங்க, புரியலனாலும் டவுட் கேட்பீங்க. பட் ஸ்டில் எவ்ரி திங் கரெக்டாக லைட்டாக டவுட்டாக இருக்குது. ஓகே, இஃப் தேர் இஸ் எனி டவுட் ஆர் சம்திங் லெட் மீ நோ. கிளியர்? ஃபைன். அடுத்து இப்போ கிராஸ் ஓவர் பாருங்க, அதே சேம் திங் தான். ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு, நான் சிஸ்டரை பிரித்து அழகாக கொடுத்துருக்கேன் பாருங்க. நம்ம ஆடி படிச்சிருக்கோம்ல, சூப்பராக கொடுத்துருக்கானுங்க. கயஸ்மேட்ங்கிற பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். பைவாண்டி தான் டெட்ராட், அப்படியே திறமையை பிரிஞ்சு இது ரீகாமினண்ட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. அவ்வளோதான்டா விஷயம். ஈஸிடா அது, ஈஸி. ஓகே, ஈஸி பீஸி. அப்போது சேர்ந்துட்டு பிரியுதுல, இப்படி பிரியுதுல, இந்த பிரிகிற கான்செப்ட் பேர் தான் terminalization. Terminator தெரியுமா? அதே மாதிரி தான். After crossing over, chiasma starts to move towards the terminal end of the chromatids. Chromatids ஒரு பகுதிக்கு அது செல்லப்படும். அப்படி ஆகும்போது என்ன ஆகும்? This is known as terminalization. As a result, complete separation of homologous chromosome occurs. அவ்வளோதான்டா. ஈஸியா புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அடுத்து பார்த்துருவோமா? இப்போ கிராசிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துருவோமா? குயிக்காக முடிச்சுடலாம். சரியா? ஏன்னா ஒரு பெரிய சாப்டர்ல, ஸோ கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். Studies of crossing over reveals that genes are arranged linearly on the chromosomes. ஒரு குரோமோசோமை நான் எடுத்துக்கிட்டு அந்த குரோமோசோமில் ஜீன்ஸ் வந்து இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? கிராசிங் ஒரு மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஏனென்றால் இது ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னா கிராசிங் நடக்காது, இல்லை தூரமாக இருக்குன்னு நடக்கு. அப்போ நடந்துருக்குன்னா என்ன அர்த்தம்? அது தூரமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஈஸியாக என்ன பண்ணலாம்? அந்த பொசிஷன்ஸு, அந்த ஜீனோட லீனியாரிட்டி எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லீனியர்னு ஒன்றுடா ஸ்ட்ரெயிட்டாக அப்படி அரேஞ்ச் ஆகிக்கணும். கிளியர்? Fine. So பாருங்க, genetic maps are made based on the frequency of crossing over. So what do you mean by genetic maps? ஒன்றும் இல்லை, diagrams. நான் இப்போ சொன்ன அந்த ஜெனட்டிக் கான்செப்ட்ஸ் ஆர் இந்த ஜீன்ஸ், இந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே நான் ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்மில் மாத்திரம் என்ன சொல்லுவாங்க? ஜெனட்டிக் மேப்ஸ் சொல்கிறாங்க. எதுக்கு பண்ணுறாங்க? அது மூலமாக நான் கிராசிங் ஓவர் எவ்வளோ சீக்கிரம் நடக்கும் என்று என்னால் கண்டுபிடிக்க முடியும். சரி, எப்படி பண்ணலாம் சார்? பார்த்துருவோமா? பாருங்கடா, அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இதை முடிப்போம், அப்போ பார்ப்போம், இல்லை ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. நான் என்ன சொல்கிறேன்? கிராசிங் ஓவர் எவ்வளோ நடக்கலாம், இல்லை கிராசிங் ஓவர் நடக்கும் மூலமாக எவ்வளோ ரீகாமினன்ஸ் வரலாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எப்படிங்க நான் சொல்கிறேன், அது ஹோல்டு பண்ணுங்க. அடுத்த மாதிரி பாருங்க. Exchange of segments leads to new gene combinations which plays an important role in evolution. தெரியும், கிராசிங் ஓவர்னாலே புது ஜீன் உள்ள வந்திருக்கு, புதுசாக எவ்வளோ உள்ளே வந்திருக்கனாலே என்ன நடக்க போகுது? சம்திங் இஸ் சேஞ்ச் ஹேப்பனிங். அப்போ என்னவா மாறும்? நியூ ஒரு காம்பினேஷனுக்கு மாறும். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஹலோ ஜோசப், ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஸோ கிராசிங், அடுத்து பாருங்க. கிராசிங் ஓவர் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் ஜீன் ஆக்ஷன். That is really true. Again, we can understand that if a useful new combination is formed, it can be used in plant breeding. Correct? நான் வந்து அந்த கிராசிங் ஓவரெல்லாம் போட்டு ஒரு புது காம்பினேஷன் உருவாக்கி அந்த காம்பினேஷன் ஒரு ஹிட்னா வைங்க, அதை நான் பிளான்ட் ப்ரீடிங் அப்படியே யூஸ் பண்ணி என்னோட கிராப்ஸை ஈஸியாக நான் க்ரோ பண்ணிக்கலாம். கிளியர்? ஃபைன். இப்படிதான் கான்செப்ட் பாருங்க. ஃபார்மேஷன் ஆஃப் நியூ காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் ஆர்கானிசம் இஸ் கால்ட் ரீகாம்பினன்ஸ். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கரெக்டாக இல்லையா? நார்மலாக இருக்கக்கூடிய குரோமோசோமில் அந்த கிராசிங் ஓவர் நடக்கிறதுனால வரக்கூடிய சேஞ்சஸில் உருவாகக்கூடியவங்க பேர் தான் ரீகாம்பினன்ஸ். I have said it again, listen, okay? So it's nothing but recombinants. So segments of DNA are broken and recombined to produce new combination of alleles. அந்த diagram ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே cross ஆகுதா pink color, pink blue, blue, pink blue, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay? This process is called recombination. Recombination புரிஞ்சிருச்சு. என்ன சார் ஃபார்முலா கொடுத்துருக்கீங்க? டே பயாலஜிலையும் மேக்ஸ் வேணும்டா, அதுக்கு மேலே ஃபார்முலா படிக்கணும். ஓகே, ஸோ ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி என்றால் நம்பர் ஆஃப் ரீகாம்பினன்ஸ் பை நம்பர் ஆஃப் ஆஃப் ஸ்ப்ரிங். நம்ம போன ஸ்லைடில் பார்த்தோம்டா, கிராசிங் ஒரு முடிச்சு பார்க்கும்போது 2 பேரண்ட் 2 ரீகாம்பினன்ட். அப்போ மொத்தம் எவ்வளோ ஆஃப் ஸ்ப்ரிங்? 4 ஆஃப் ஸ்ப்ரிங். 2 + 2 4. அதில் ரீகாம்பினன்ட் எவ்வளோ? 2 × 100 உங்களுக்கு RF வேல்யூ கிடச்சிடும். என்னது? ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி வேல்யூ கிடச்சிடும். சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? ஓகே, அது எக்ஸாம்பிள் பாருங்களா. இப்போ ஃபார்ஸே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜெனட்டிக் ஃபார்ஸே, இந்த ஜெனட்டிக் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டில் பேஸ் பண்ணி நான் இந்த ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி நான் தெரிஞ்சுக்கணும் சார். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதுக்கு நம்ம யூஸ் பண்ண டெக்னிக் பேர் தான் ஜெனட்டிக் மேப்பிங். ரொம்ப செமல்ல. இப்போ எனக்கு ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி என்னன்னு தெரியும், அது எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியும்.
ஆனால் அது யார்கிட்ட பண்ணுறது, ஆக்சுவலி ஹவு டு ப்ரொசீட் டெக்னிக்கலாக எப்படி பண்ணுங்கிறது நம்ம எப்படி பார்ப்போம், ஜெனட்டிக் மேப்பிங் மூலமாக பார்ப்போம். ஸோ பார்த்துருமா பாருங்க, genes are arranged linearly on chromosome. Everybody knows it, right? Genes are arranged linearly on the chromosome. Correct? ஈஸியாக இருக்கா? அடுத்து genes locations called locus. அதுவும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. Genetic map shows positions of genes and distance between them. இவ்வளோதான விஷயம். இதுதான் நமக்கு மேஜர் பாயிண்ட். ஜெனட்டிக் மேப்பிங் எதுக்கு என்ன சொன்ன டயக்ராம் அது போட்டு நான் என்ன பண்ண போறேன், ரெண்டு ஜீனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போறேன். சார் கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க, டிஸ்டன்ஸ் என்ன பண்ணலாம், ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கலாம். நான் வந்து ரெண்டு ஜீனோட டிஸ்டன்ஸை வச்சு அதோட ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கலாம். இப்போ யோசிச்சு பாரு, ஓ அப்போ இந்த ஜீன் இங்க பக்கத்தில் இருக்குதுன்னா என்ன ஃப்ரீக்வன்சி, இது தூரமாக்குன்னா என்ன ஃப்ரீக்வன்சி, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி என் ஜீனை மாற்றி ஃப்ரீக்வன்சி ஏற்றி என்னோட பிளான்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம். அதை நம்ம பார்க்க போறோம். பார்ப்போமா? பாருங்க, இதுக்கெல்லாம் தெரியணும்னா நான் சிம்பிளா சொல்றேன். அப்போ இது பண்ணலாம். சரியா? இங்க வந்து ஃபார் சே எக்ஸ்னு ஒரு ஜீன் இருக்குடா. சரியா? இங்க வந்து ஒய்னு ஒரு ஜீன் இருக்குடா. இங்க வந்து ஜெட்னு ஒரு ஜீன் இருக்குடா. இந்த மூணு ஜீனுக்கும் டிஸ்டன்ஸ் என்ன பண்ண போறேன், ஜெனட்டிக் மேப்பிங் மூலமா கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸுக்கு ஒய்க்கும் ஃபார் சே இங்க எக்ஸாம்பிள் எடுப்போம். 3.5 cm இருக்கு. சார் cm சென்டிமீட்டர் தப்பு. வாட் இஸ் இட் கால்ட் as சென்டிமார்கன். ஓகே, ஸ்மால் சி கேபிட்டல் எம். அது வந்து யூனிட் தான். நம்ம படிக்கிற சென்டிமீட்டர், கிலோகிராம், கிராம்ங்கிற மாதிரி சிஎம்க்கு என்ன மீன் பண்ணுறாங்க, சென்டிமார்கன். ஸோ எக்ஸுக்கு வைக்கிற நடுவில் 3.5 சென்டிமார்கன். டே சார் ஓகே சார் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டீங்க, இந்த டிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் எப்படி ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிப்பீங்க சொல்லிட்டா பாருங்க. டே 3.5 சென்டிமார்கன் இருக்குன்னா 3.5% ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி ரீகாம்பினேஷன் நடக்க வாய்ப்புகள் ஜாஸ்திங்கிறாங்க. யோசிச்சு பாரு, ஒரு டிஸ்டன்ஸை வச்சு என்ன பண்ண முடியுது, ரீகாம்பினேஷனை கண்டுபிடிக்க முடியுது. அப்படின்னா இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் 3.5 சென்டிமார்கன் டிஸ்டன்ஸ் இருக்கிறனால இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் 3.5% ரீகாம்பினன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ரீகாம்பினன்ஸ் தெரியும் நமக்கு என்னன்னு, ரெண்டு டிஃப்ரெண்டாக ஃபார்ம் ஆகுது வருது. அது எவ்வளோ சான்சஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 3.5% வாய்ப்புகள் உண்டுங்கிறாங்க. இப்போ எப்படி சொல்கிறாங்க, அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே பேரலாக கூட கண்டுபிடிச்சோம். அவ்வளோதான் விஷயம். ஸோ ஒரு டிஸ்டன்ஸை வச்சு ஈஸியாக ரீகாம்பினேஷன் கண்டுபிடிக்கலாமா? புரியுதா? பாருங்க, ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி. That is percentage of crossing over. Also called as linkage map. All same name da. Concept by Alfred Stewart, student of T.H. Morgan. Map unit. That is 1% recombination is equal to 1 centimorgan. அப்போ நான் 1 சென்டிமோகன் சொன்னோன்னா 1% ரீகாம்பினேஷன் அர்த்தம். நான் 4 சென்டிமோகன் டிஸ்டன்ஸ்னா 4% ரீகாம்பினேஷன். அப்போ என்ன அர்த்தம், எனக்கு ரீகாம்பினேஷன் வரணும்னா தூரமாக போகணும்னு அர்த்தம். எனக்கு 10% ரீகாம்பினா 10 cm டிஸ்டன்ஸ் இருக்கணும். கரெக்டா இல்லை? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எப்பவுமே க்ளோஸா இருக்கு பக்கத்தில் இருக்குன்னா கிராசிங் ஓவர் நடக்காது, தூரமாக இருக்கணும். இப்போ புரியுதா? தூரமா இருக்க அந்த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சிக்கான ப்ராபபிலிட்டி இஸ் வெரி ஹை. கிளியர்? இஸ் ஃபைன். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, 3.5 சென்டிமார்கன்னா 3.5 ரீகாம்பினேஷன். அவ்வளோதான்டா விஷயம். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ஓகே. So use of genetic mapping பாருங்க, it is used to determine gene order, identify the locus of a gene and calculate the distances between genes. நான் சொன்னதே தனித்தனியாக எழுதிருக்காங்க, அவ்வளோதான். They are useful in predicting the results of dihybrid. சார் என்ன சொல்றீங்க சார், ஒரு ஜெனட்டிக் மேப்பிங்கை வச்சு டைஹைபிரிடுக்கும் ட்ரைஹைபிரிடுக்கான ரிசல்ட் நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம்டா. நல்லா கவனிங்க. இப்போ பாருங்க, ஃபார் சே நான் வந்து ஏக்கும் பிக்கும் 2 ஜீன் எடுத்துக்கிட்டா, இந்த 2 ஜீனுக்கும் நடுவில் நான் என்ன சொல்றேன்னா 20 cm சொல்றேன். ஓகே, அப்படி என்றால் என்ன? அப்படி என்றால் 20% ரீகாம்பினன்ஸ் உருவாக வாய்ப்புகள் உண்டு. அப்படி என்றால் 20% ரீகாம்பினன்ஸ் உருவாக வாய்ப்புகள் உண்டு. ஓகே, அப்ப 20% ரீகாம்பினன்ஸ்னா ஓகே, எப்படியோ ப்ராஜனி வரும்போது 100% வரும். கரெக்டா? 100% இருக்கும். அந்த 100%ல ஆல்ரெடி 20% ரீகாம்பினன்ட். அப்போ மீதி 80% என்னவா இருக்கும்? கேரக்டரா இருக்கும். யாரு? பேரண்டல் கேரக்டரா இருக்கும். அவ்வளோதான், ஈஸி ஜட்ஜ் பண்ணிட்டேன். இன்னும் நான் புன்னர் ஸ்கூலில் போட்டு சும்மா சொல்ற பாருங்க. இப்போ ஏ பின்னு எடுப்போம். ஃபார்ஸே கேமர் இப்படி வந்திருக்குடா, ஏபி ஏபி ஏபி, அப்புறம் என்ன வரும், ஏபி, இப்படிலாம் கேமர்ஸ் வந்து வைப்போம்.
ஸோ கேமெட்ஸ் நான் பிரித்து பார்க்கும்போது நான் ஈஸியாக எனக்கு ரேஷியோ கிடச்சிருச்சு. 20% டிஸ்டன்ஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே தெரியாது. 20% டிஸ்டன்ஸ் 20 cmனா 20% ஃப்ரீக்வன்சி. அப்போ 20% ரீகாம்பினன்ஸ் உருவாகுதுன்னா மீதி 80% பேரண்டாக இருக்கும். அப்போ 40% அப்பாவாக இருக்கும், 40% அம்மாவாக இருக்கும், 10% ஒரு கேரக்டர், இன்னொரு 10% ஒரு கேரக்டர், அவ்வளோ வேலை முடிச்சு. இப்படி என்ன பண்ணலாம், டைஹைபிரிட்டுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, எஸ் நிகிலன் குட் நைட். என்னடா 7 தூங்க போறியா? என்ன தம்பி ரொம்ப சீக்கிரமாக தூங்குறேன். ஓகே 5 minutesல முடிச்சிடலாம் கிளாஸ். ஓகே, நம்ம முடிச்சுட்டு வில் கோ. ஓகே லிசன். ஃபைன், நான் கொஸ்டின் கேட்பேன், கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும். ஃபைன், ஓகே. அடுத்து பாருங்க, இட் அலவுஸ் த ஜெனட்டிக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஓவரால் ஜெனட்டிக் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பர்டிகுலர் ஆர்கனிசம். கரெக்ட், தட் இஸ் ஆல்சோ மேக்கிங் சென்ஸ் அகைன். இட்ஸ் ஆல் கிளியர். அடுத்து பாருங்க, மல்டிபிள் அலைல்ஸ். இதோட நம்ம இந்த கிளாஸை மைண்ட் அப் பண்ண போகிறோம். மல்டிபிள் அலைல்ஸ்னா என்ன, ஆல்ரெடி நம்ம கிளாஸ் பார்த்தாச்சு, பட் ஸ்டில் டெல்லிங் யூ. அதாவது ஒரே ஒரு ஜீனுக்கு ஜென்ரலி நமக்கு 2 அலில் இருக்கும். கரெக்டாக, கேபிட்டல் டி, ஸ்மால் டி, கேபிட்டல் டி, ஸ்மால் டி 2 அலில் இருக்கும். ஆனால் இங்கே 2க்கும் மேலே 3 அலில் 4 அலில் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, மல்டிபிள் அலில்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது 3 or more allele types of a gene are the same locus in a population. புரியுதா? இப்படி ஒரு குரோமோசோம் இருக்குன்னா அங்கே வந்து 1 2 3 1 2 3 4 இந்த மாதிரி அலில்ஸ் இருக்குங்கிறாங்க. ஓகே, அந்த லோக்கஸ் இருக்குன்னு சொல்றாங்க, அலில்ஸ் இருக்குங்கிறாங்க. சார் அப்பா மாதிரியே நான் இருக்கனே சார். That's what, because you are male, so more of that will be given there. Okay, I am ready sir. Oh super, full power இருக்கேன். நாளைக்கு சண்டே விடிய தூங்கலாம் தானே பிளான் பண்ணியிருக்கேன், அதனால ரெடிங்கிறேன். Okay, super. So all multiple alleles occupy the same locus, affect the same characters, no crossing over occurs between them. நடக்காது. ஏன் crossing நடக்காது? எல்லாம் பக்கத்துல ஒரே கேரக்டருக்கு 3-4 அலில், 2 அலிலே அவ்வளோ பிரச்சனை. 4 அலில் வரும்போது கிராசிங் ஓவரே நடக்காது. அது என்ன பண்ணும், அதை வந்து இன்ஹிபிட் பண்ணும். ஓகேவா? ஐ எம் ஃபுல் எனர்ஜி சார். நீங்கள் வாட்டர் குடிச்சிங்களா? டே நான் ஃபுல் ஃபயரில் இருக்கேன். வாட்டர் குடிச்சா அந்த ஃபயர் கம்மியாயிரும். ஸோ இந்த சாப்டர் முடிச்சு வாட்டர் குடிப்போம், சரியா? ஓகே, ஸோ பாருங்க, நான் இப்போ சொன்னது வந்து ரொம்ப ஈஸி தான். ஒரு பர்டிகுலர் ஜீனில் வந்து 3க்கும் மேலே அலில் இருக்கு. அந்த 3 அலிலுமே சேர்ந்து ஒரே ஒரு கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணது தான் மல்டிபிள் அலில்ஸ். ஸோ அது எப்படி இங்கே ரிலேட் பண்ணலாம் பார்த்துருவோமா? பாருங்க, the wild type allele is usually dominant. ஓகே, வைல்டு டைப்னா நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த டைப் வந்து டாமினண்டாக இருக்கும் ஓவர் மியூட்டன்ட் ஃபார்ம்ஸ் விச் கேன் ஷோ வேரியன் டாமினன்ஸ் இன்டர்மீடியட் எக்ஸ்பிரஷன். நீ பாரு ஈஸியாக சொல்லுங்க. பாருங்க டேங்க, பாருங்க கேபிட்டல் டி தான் வைல்டுன்னு வைப்போம். அப்போ இது எப்பவுமே டாமினண்டாக இருக்கும். ஓகே, சில சமயம் இது ஒரு எக்ஸாம், சில சமயம் இது மியூட்டேட்டாக மாறும். இது இப்போ மியூட்டண்டாக இருக்கா? அப்படி மியூட்டண்டாக மாறும்போது அது டாலாகவும் காட்டாது, ஷார்ட்டாகவும் காட்டாதுரா. என்ன சொல்கிறாங்க, ஒரு இன்டர்மீடியட் எக்ஸ்பிரஷனை காட்டுங்கிறாங்க. இன்டர்மீடியட் எக்ஸ்பிரஷன் அப்போ என்ன ஆகும், ஒரு மீடியம் ஹைட்டுக்கு வரும். Since we have been given tall example from the first, I am taking this example. இன்னும் எல்லா இதையும் எடுத்துக்கலாம். ஒரு பிளாக் ஐ ப்ரௌனை எடுக்கும்போது ஒரு இன்டர்மீடியட் கலராக ஒரு ஆரஞ்சு ஐ மாதிரி வரலாம், இல்லை ஒரு லைட் ப்ரௌன், இல்லை டார்க் ப்ரௌன், லைட் பிளாக், அது மாதிரி எதுனாலும் வரலாம். என்ன சொல்கிறாங்க, இந்த மல்டிபிள் எல்லாம் ஒரு காமனான ஃபேக்டருங்கிறாங்க. ஓகே, yes, super Nigilan, full fire, very good. So when 2 mutant alleles are crossed, the phenotype is mutant, never wild type. Sir, நீங்க wild type சொன்னீங்க. wild type ஜெனரலா என்ன ஆகும்னா டாமினண்டா இருக்கும். அந்த wild வந்து mutant கூட cross ஆகும்போது மேபி wild இல்லாம ஒரு இன்டர்மீடியட் கேரக்டர் வரும். சார் நான் 2 mutant cross பண்ணா கண்டிப்பா wild வராது, மியூட்டன்ட்க்கு கூட தான் வரும். அப்படிதான் கான்செப்ட். மீடியம் ஹைட் தான் மீடியம் ஹைட் தான் வரும், டாலோ ஷார்ட்டோ வராது. because it is excluded from the list. When 2 mutant alleles are crossed, the phenotype is mutant, never wild type. Example AB blood group la easy ah paathachu. நம்ம கொஞ்சம் botany-ங்கறனால botany based பாப்போம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நிகாட்டியானா டுபாக்கம். பாத்துருக்கீங்களா? அடிப்பாங்களா சிகரெட், அதில் இருக்கக்கூடிய அந்த லீஃப் பேர் தான் நிகாட்டியானா டுபாக்கம். அந்த பிளான்ட் தான். அந்த பிளான்ட்ல வந்து சயின்டிஸ்ட் அப்சர்வ் பண்றாங்க. இது எது கீழே படிச்சிருக்கோம், மல்டிபிள் அல்லெல்ஸ் கீழே. அதாவது ஒரே ஒரு ஃபேக்டருக்கு, அதாவது ஒரே ஒரு கேரக்டருக்கு 4 அல் ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அதாவது இந்த நிகோட்டியானா டொபாக்கம்க்கு வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு. அவனுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, செல்ஃப் ஸ்டெரிலிட்டி பண்ணுவாங்க. டே எவ்வளவு விவரமா இருக்கானுங்க பாரு. என்ன பண்றானுங்க, செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. அப்படின்னு என்ன டே யோசிச்சு பாடுறா. இந்த நிகோட்டியானா டொபாக்கம் வந்து செல்ஃப் பாலினேஷனை ப்ரிவென்ட் பண்ணுது. அவ்வளோதான் விஷயம், ஈஸியாக சொல்றேன்.
செல்ஃப் பாலினேஷன் என்ன அர்த்தம்? அதே பிளான்ட்ல அதே மேல் கேமெட் அதே ஃபீமேல் கேமெட் கிட்ட போயிட்டு அங்கவே ஃபர்டிலைசேஷன் நடக்குது. செல்ஃபா நடக்குது செல்ஃப் பாலினேஷன். அதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 அலில் சேர்ந்து வேலை செய்யுது இதுக்கு. சார் எதுக்கு ப்ரிவென்ட் பண்ணும்? டே யோசிச்சு பாரு, நான் செல்ஃப் பாலினேஷனை ப்ரிவென்ட் பண்ணனா எனக்கு வேற வழியே இல்லை. என்ன பண்ணி ஆகணும்? கிராஸ் பாலினேஷன் பண்ணி ஆகணும். நான் கிராஸ் பாலினேஷன் பண்ணனா பேரண்டோட கேரக்டர்ஸ் மாறும். செல்ஃப் பாலினேஷனா ஒரே செடி ஒரே அப்பா ஒரே அம்மா ஒரே குழந்தை. கிராஸ் பாலினேஷனா அப்பா ஒரு செடி அம்மா ஒரு செடி அப்புறம் சேரும்போது ஜைகோட்டுக்கு வேற புது கேரக்டர் வரும். அப்போ கிராஸ் பாலினேஷன் தான் யாருக்கு நல்லது ஃபீல் பண்றாங்க? இந்த பிளான்ட்டுக்கு. அப்போ இந்த பிளான்ட் என்ன பண்ணுது? செல்ஃப் பாலினேஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கு உச்சகட்ட வெறி எடுத்து 4 ஃபேக்டர்ஸ் இறக்கி இருக்கு. 4 ஸ்ட்ராங் அலில்ஸை இறக்கி இந்த செல்ஃப் பாலினேஷனை நிறுத்துது. அந்த செல்ஃப் பாலினேஷனை ப்ரிவென்ட் பண்ற கான்செப்ட் பேர் தான் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. இவ்வளவுதான். புரிஞ்சுதா? what do you call it as self sterility. my appa o blood na b blood. okay good fine. so இப்போ பாத்துறோமா பாருங்க. இப்போ நான் இது ஈஸியா சொல்றேன் பாருங்க. டயகிராம்ல முடிச்சிடலாம்டா. இப்போ ஓகே டயகிராம் முன்னாடி இந்த ஸ்டேட்மென்ட் பார்த்தலாம். நான் சொன்ன அதே ஸ்டேட்மென்ட் தான். செல்ஃப் ஸ்டெரிலிட்டி தட் இஸ் செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி. அப்படின்னா என்ன? ஒரு போலன் வந்து ஒரு ஸ்டிக்மா கிட்ட போகணும், ஒரு மேல் வந்து ஃபீமேல் கிட்ட போகணும். அப்போ ஃபீமேல் என்ன பண்ணணும்? அதை அக்செப்ட் பண்ணி புரிஞ்சு போலன் டியூப் உருவாக்கி மேல் கேமெட்டெல்லாம் அனுப்பி ஃபியூஸ் பண்ணி ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணும். அதுதான் கம்பேட்டிபிலிட்டின்னு சொல்லுவோம். எனக்கு இந்த மேல் கேமெட்டு சுத்தமாக ஆகாது, வந்தாலே கடுப்புல என்ன பண்ணுவேன்? போடு அனுப்பிடுவேன். இன்கம்பேட்டிபிலிட்டின்னு சொல்லி இந்த மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட்டுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அனுப்பிடும். அதுதான் இது பண்ணுது பாருங்க. செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி. எனக்கு ஏன் பிளான்ட்ல இருக்கிற ஏன் ஃபீமேல் கேமெட் எனக்கு வேண்டாம்னு சொல்லி இந்த பாலினேஷன் என்ன பண்ணுது? செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி பண்ணுது. ஏன்னா அப்படி பண்ணாதான் பாலினேஷன் செல்ஃப் பாலினேஷன் ப்ரிவென்ட் பண்ண முடியும். So pollen cannot fertilize ovules on the same plant. Prevent self pollination. Easy. இப்போ பாருங்க இது வந்து பாருங்க சொன்னேன்ல மல்டிபிள் அலில்ஸ். அப்படின்னா பாருங்க ஒரே ஒரு சிங்கிள் லோக்கஸ் எஸ்ங்கிற ஒரே லோக்கஸ் ஆனால் மல்டிபிள் அலில்ஸ் S1 S2 S3 S4 S5 போயிட்டே இருக்கு. ஒரே ஒரு சிங்கிள் ஒருத்தன் தான். இவன் ஒருத்தன் என்ன பண்றான்? செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டியை ப்ரொவைட் பண்றான். செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ப்ரிவென்ட் பண்றதுக்கு அவன் என்ன பண்றான்? 4-5 அலில யூஸ் பண்றான். சார் எப்படி சார் 4-5 அலில் எப்படி யூஸ் பண்றான் பாத்துருவோமா? பாருங்க ரொம்ப ஈஸிடா. பிளான்ஸ் ஆர் டிப்பிக்கலி ஹெட்ரோசைகஸ். இவ்வளவு விஷயம். எப்படி இருக்கும்? ஹோமோசைகஸாவே இருக்காது. S1 S1 S2 S2 S3 S3 இருக்காது. எப்படி இருக்கும்? S1 S2 S3 S4 S1 S3 S2 S4 கான்செப்ட்ல இருக்கனால தான் இது வந்து பிரைமரியா என்ன பண்ணுது? இது தவிர்க்கு. எப்படின்னு பாத்துருவோமா? எப்படி இந்த ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் இருக்குன்னு பாத்துருவோமா? ரொம்ப ஈஸியா இங்க பாருங்க. இவ்வளவுதான்டா. ஓகே இது ஈஸியா புரியணும்னா நம்ம டயக்ராம் பார்த்துருவோம். டயக்ராம் பார்த்து ஈஸியா புரியுது பாருங்க. இப்போ இங்க 2 போலன் இருக்குடா, சரியா? ஓகே இந்த 2 போலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து S3 இன்னொன்று S4. நான் பிளாக் பென் யூஸ் பண்றேன் ஸோ கிளியரா தெரியும் உங்களுக்கு. இருங்க. ஒன்று என்ன சொன்னேன்? S3ன்னு சொன்னேன், இன்னொன்று வந்து S4ன்னு சொன்னேன். ஓகே இந்த பிளான்ட் இங்க பாருங்கடா, நல்லா சொல்லல பாருங்க. இந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபீனோடைப் வந்து S1 S2. இப்போ இந்த S1 S2 இங்கேயும் S1 S2 வந்தா என்ன ஆகும்? ரெண்டுமே சேம் ஆயிடுச்சு. செல்ஃப் பாலினேஷன் அப்ப நடக்க கூடாது. சோ என்ன பண்ணுவான்? அடிச்சு க்ளோஸ் பண்ணிடுவான், அனுப்பிடுவான். அதான் இங்க நடந்திருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க S2 S1 S1 S2 ரெண்டுமே சேம். முடியவே முடியாதுட்டான். ஸ்ட்ரிக்ட் நோ. அப்போ என்ன நடக்காது? பாலினேஷன் செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. அந்த இப்படியே ப்ரிவென்ட் பண்றான். எப்படி 4 அலில் வச்சு பண்றான் பாரு. இங்க பாருங்க S1 S2 இருக்கும். அப்ப இங்க பாருங்க S1 வருது S3 வருது. S3 ஓகே இருந்தாலும் S1 வருதே. அப்ப அந்த இடத்துக்கு என்ன ஆகாது? இந்த கேமெட் இங்க ஃபார்ம் ஆகாது. இது மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். எப்படி பண்றான் விவரமா? இப்படியே என்ன பண்றான்? செல்ஃப் பாலினேஷனை அடிச்சு ஓட விடுறான். கிளியர்? சேம் சார், அவ்வளவுதான்டா. இங்க பாருங்க S1 S2 சம்மந்தம் வேற S3 S4. அப்ப நீ வாடா சொல்லும், ஏன்னா நீ வேற வேரியன்ட். நீ வந்து என்னோட அலில் பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு வந்து கிராஸ் பாலினேஷன் அர்த்தம் நடக்குன்னு அர்த்தம். ஸோ என்ன ஆகுது? 4 அலில் வருது. இப்படிதான் இந்த டொபாக்கோ பிளான்ட்டுக்குள்ள நடக்கிறது கான்செப்ட். கிளியர்? ஈஸியா இருக்கா? சேம் ரிட்டன். Pollen from S1 S2 cannot fertilize S1 S2 pistil. ஒன்னும் இல்லை, ஃபீமேல். Pollen carrying either S1 or S2 is incompatible. Crosses with S3 S4 only.
அவ்வளோதான், நம்ம சொன்னதே தான்டா. சரியா, நான் சொன்னதே தான் எழுதியிருக்காங்க, ஈஸியாக புரிஞ்சுச்சா? அது அப்போ என்ன சொல்கிறாங்க, S1 S2 சேமாக இருந்துச்சுன்னா செல்ஃப் பாலினேஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அது ப்ரிவென்ட் பண்ணிடுமா. அப்போ அது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இவன் என்ன பண்ணுறான், 4க்கும் 5க்கு மேலே அலைல் யூஸ் பண்ணுறான். அவ்வளோதான் கான்செப்ட். இட்ஸ் கால்ட் as மல்டிபிள் அல்லிசம். கிளியர்? பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. S1 S2க்கு இது வேற ஒயிட் பிளாக் மாறிட்டே இருக்குதுங்க. S1 S2க்கு இங்கே S1 S2, அப்போ ரெண்டுமே சேம். அப்போ என்ன ஆகும், செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த குழந்தை வேண்டாங்கிற மாதிரி செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. S2 S3 பிளான்ட்டுக்கு S2 S3 பிளான்ட் போகும்போது என்ன ஆகு, எனக்கு வேண்டாம், செல்ஃப் ஸ்டெரிலிட்டி வேண்டாம். S3 S4 பிளான்ட்டுக்கு S3 S4 பிளான்ட்டுக்கு செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. அவ்வளோதான்டா. அப்போ பாரு எவ்வளோ விவரமா இருக்கான். அப்போ இங்கே ஒரு பிளான்ட் இருக்குடா, அங்கே ஒரு பிளான்ட் இருக்கு, ரெண்டுமே நிக்கோன் டொபாக்கன் தான். இது நிக்கோன் என்ன பண்ணுது, S3 S4 கேமெட் அங்கே அனுப்புது. அந்த பிளான்ட் என்ன பண்ணும் விவரமா, அதுவும் S3 S4னா வரவனு சேமா இருந்துச்சு என்ன பண்ணுவான், அப்படியே அனுப்பிடுவான். ஏன்னா அப்படி வந்துச்சு செல்ஃப் பாலினேஷன் மாதிரி ஆயிருமே. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இவன் 4 கேரக்டரை வச்சு ரெடியாக இருக்கான். நீ எப்படி அனுப்புற பார்ப்போம்னாங்கிற மாதிரி. இவ்வளோதான்டா கான்செப்ட். ஓகே, மற்றதுக்கெல்லாம் யூ கேன் see the differences going here. ஈஸி, புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? ஸோ வெற்றிகரமாக முடிச்சாச்சு. anybody have any doubt, quickly tell me பார்ப்போம். டவுட் இருக்கவன் இருக்குன்னு சொல்லுங்க, இல்லாதவன் இல்லைன்னு சொல்லுங்க. ஜாலியாக நாளைக்கு ஹாலிடே கொண்டாடுங்க. உங்களுக்கு ஹாலிடே, எனக்கு ஹாலிடே இல்லை. ஓகே ஃபைன். ஸோ லுக் அட் our guys shining here. எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க. இது மாதிரி நம்மளும் இருக்கணும். கரெக்டா? தட் இஸ் த ரீசன் we are here. see, look at our people, how strong. so make sure you're following us day. இன்ஸ்டாகிராமில் நாங்கள் இருக்கோம்டா. Xylem State Tamil ஸ்டேட் பசங்க எக்ஸ்க்ளூசிவாக இருக்கு. யாரும் பண்ணிக்கலாம், பட் ஃபார் தெம் எஸ்பெஷலி. அண்ட் ஆல்சோ வி டீச்சர்ஸ் ஆர் கொலாபரேட்டிங். ஃபார் ஐ எம் ஷைன் அண்ட் சயின்ஸ், அந்த அக்கௌண்ட்லேருந்து Xylem State Tamil கொலாபரேட் பண்ணி நிறைய சயின்ஸ் பேஸ்ட் கண்டென்ட்ஸ் கொடுக்குறோம். ஃபன்னி ரீல்ஸ் எல்லாமே வருது. ஸோ ஸ்டே அப்டேட்டட். அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், ஜாயின் இன் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. இப்போ நான் எழுதுன அந்த கதையை எழுதுனது எல்லாமே உங்களுக்கு எதில் வேணும், வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் PDF வேணும்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும். Okay, and you also have Facebook and Telegram. Make sure you are subscribing and giving us like, comment. Fine. Any doubts, guys? Quickly tell me. If there's no doubt, you can wind up that session. Okay, tell me, da papo. All good. That is from my end. Okay, bye bye. Flying bird, bye. High five, get a high five. Okay, bye bye.